Record. ஸோ ஆடிபிளாக இருக்கா? மார்னிங் கேட்குறாங்க? ஆடிபிள்? Let's start for 2 minutes. Okay. Morning. Okay. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கேன் வி ஸ்டார்ட்? ஆடிபிளாக இருக்கா? ஓகே. ஸோ எத்திக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஐ வெல்கம் யூ ஆல். ஓகே. எத்திக்ஸ் ஆஸ் அ சப்ஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி டெமோ பார்த்துருப்பீங்க. அங்கேயே நான் ஒரு ப்ரீஃபிங் கொடுத்துருந்தேன். ரைட்டா? ஸோ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எங்கேயா இருந்தாலும் எத்திக்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தெளிவான புரிதல் இருக்கிறப்போ நீங்கள் அந்த தெளிவான புரிதலை வச்சு லைக் ஒரு விஷயம் நீங்கள் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு தென் அதை நீங்கள் வந்து ஒரு ஆன்சராக ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிற பேப்பரே வந்து இட் இஸ் அந்த பேப்பருடைய தன்மையை புரிஞ்சுக்கங்க, அந்த பேப்பருடைய தேவையை புரிஞ்சுக்கங்க. ரைட்டா? பேப்பருடைய தன்மை அண்ட் தேவை உங்களை புரிஞ்சுக்கணும். ரைட்டா? நீங்க யாரு, உங்களோட விழுமங்கள் என்ன, உங்களுடைய அறம் என்ன, ஓகேவா, நீங்க என்ன மாதிரியான ஒரு பர்சன் அப்படிங்கறத ஜட்ஜ் பண்றதுக்கான ஒரு பேப்பர் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அப்போ இந்த இடத்துல என்ன ஜட்ஜ் பண்ணும் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த சரி தப்பு அப்படிங்கறத நான் எப்படி பார்க்க போறேன் அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கும். ரைட்டா? அப்போ உங்க முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் சரியா தவறா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்கும்போது நீங்க எதன் அடிப்படையில அதை சரின்னு சொல்றீங்க, எதன் அடிப்படையில ஒரு தப்புன்றத சொல்றீங்க. ரைட்டா? அது ரொம்ப முக்கியம்.
ரைட். அப்போ அந்த எதன் அடிப்படையில், அப்ப அத எப்படி பார்க்கணும்? அப்படிங்கிறத கத்துக் குடுக்குற ஒரு அ ஒரு ஒரு விஷயம் தான் எத்திக்ஸே தவிர, மத்தபடி இட் இஸ் நாட் அ சயன்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். நீங்க இது மத்த படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் மாரி எத்திக்ஸ கன்சிடர் பண்ண முடியாது. ரைட்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள், அம் இப்ப நீங்க மீன் பிடிக்க போறீங்க. ரைட்டா? எத வச்சு மீன் பிடிப்பீங்க? வலை இருக்கிறவன் வலை எடுத்து மீன் பிடிப்பான். ரைட்டா? அ ஒரு 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 நல்லா செடியெல்லாம் நெறைய வளர்ந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க வலை போட முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. ரைட்டா? இல்லன்னா கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த துண்ட வச்சு மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. ரைட். அதில நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு எல்லா இதுக்குமே. ஓகே. அப்போ எத யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத யாரு டிசைட் பண்ணணும்? நம்ம தான் டிசைட் பண்ணணும். அத எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம்? அந்த சூழலுக்கு ஏத்த மாரி டிசைட் பண்றோம். ஓகேவா? இப்ப இந்த இதுதான் கரெக்ட், இந்த இதுதான் தப்புன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே தான் எத்திக்ஸ்க்கும். சரியா? எத்திக்ஸ் லைக் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெறைய ஒரு 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 டூல்ஸ் மாரி உங்ககிட்ட இருக்குன்னே வச்சுக்கங்களேன். இத எடுத்து எது சரி அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் அடிப்படை ஃபார் எத்திக்ஸ். ஓகேவா? அப்ப எந்த டூல எடுத்தாலும், அந்த டூலுக்கும் உங்களுக்கும் கனெக்ட் ஆகணும். அப்ப நீங்க எந்த ஒரு விழுமங்கள் ஆர் எந்த ஒரு எத்திக்கல் வேல்யூஸ எடுத்தாலும், அது உங்களோட கனெக்ட் ஆகணும். உங்களோட கனெக்ட் ஆயி, நீங்க அத எப்படி பிரசன்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் மெயின். இதுதான் சிம்ப்ளி ஆ எத்திக்ஸ் அப்படிங்கிறது. நவ் ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிறத என்னன்றத டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஒரு ஜெனரலா ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் குடுத்திருந்தேன். நவ் வில் கெட் இன்டூ பிட் ஆஃப் டெக்னிக்காலிட்டி. டெக்னிக்காலிட்டி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அதோட அ எப்படி சொல்றது? எழுதுறதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏத்த மாரி லைட்டா அத மாடிஃபை பண்ணிப்போம். ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் தெரியுதாங்க எல்லாத்துக்கும்? ஓகே, குட். ஸோ எத்திக்ஸ். ஸோ முதல்ல எத்திக்ஸ் அப்டின்னா என்ன? அத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்டின்றத தெரிஞ்சுப்போம். ரைட்டா? நவ் வென் இட் கம்ஸ் டூ டெஃபினிஷன் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ டிஃபைன் பண்ணும்போது, நான் வந்து சில விஷயங்கள் அந்த டெஃபினிஷன உங்களுக்கு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதோட விஷயத்த இது எத்தன பேர் தமிழ் மீடியம்? தமிழ் எத்தன பேரு? தமிழ், தமிழ். யாரும் இல்லல்ல? இங்கிலீஷ் தான எல்லாருமே? சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாரி ஐ வில் ஹேவ் டூ மாடிஃபை. கிளாஸ் அதுக்கேத்த மாரி எடுத்துட்டு போலாம். யாரும் இல்ல. ஸோ ஐ அஸ்யூம் தட் வி கேன் நம்ம இங்கிலீஷ்லயே நோட்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்ணா போதும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ரைட். அப்ப தமிழ் தேவைப்படும்போது நான் மாடிஃபை பண்ணி குடுத்துக்கிறேன். ஐ வில் ஸ்டார்ட். எழுதிக்கங்க. அ நோட்ஸ் அப்படியே நான் சொல்ல சொல்ல எழுதிக்கங்க. இந்த மெட்டீரியலா உங்களுக்கு ஹேண்ட் அவுட் ஆவும். ஐல் டெஃபினெட்லி ஷேர். சரிங்களா? ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ரைட்ஃபுல்னஸ் ஆர் wrongfulness. This means for the attainment of ultimate happiness. ரைட்டா? ஸோ இதான் வந்து எத்திக்ஸோட டெஃபினிஷன். எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு. நவ் இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும்போது, இந்த டெஃபினிஷன்ல எதெல்லாம் கீவேர்ட்ஸ், அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால அந்த டெஃபினிஷன ரெப்ளிகேட் பண்ண முடியும். இந்த எக்ஸாக்ட் டெஃபினிஷனா வரும்போது எப்பயுமே அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ ரெப்ளிகேட் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த மார்க் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். எதையும் விட்றாதீங்க. ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் அப்படின்றது வரும்போது, இங்க வி ஆர் சேயிங் இட் அஸ் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. அப்போ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி அப்படின்னா என்னன்னா,
இங்க நம்ம படிக்கிற ஒரு விஷயம் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஏனோ தானோன்னு யாரோ சொல்லிட்டு போறது கிடையாது. நாட் ஹியர்சே ஒரு காமன் சென்ஸ் அப்படிங்கிற மாரி கிடையாது. இத வந்து நம்ம ஒரு தெளிவான ஒரு திட்டமிடலோட, ஒரு தெளிவான ஒரு பார்வையோட, தெளிவான அணுகுமுறையோட ஒரு படிப்பினையா நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல தெளிவுபடுத்துறாங்க. சிஸ்டமேட்டிக் அப்படின்னா தேர் இஸ் கோயிங் டூ பி அங்க வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அங்க இதுதான் பண்ண போறோம்ன்ற ஒரு தெளிவு இருக்கு. இப்படிதான் பண்ணணுங்கிற தெளிவு இருக்கு. அண்ட் அந்த பண்ணுன விஷயத்த நீங்க வெரிஃபை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இருக்கு. ஸோ சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அ நெறிமுறையான, ஒரு தெளிவான, ஒரு அ ஒரு வரையறுக்கப்பட்ட அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். புரிஞ்சதா? ரைட்? சரி. இப்ப சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. நம்ம இப்படி இதுதான் அப்படின்றத சொல்ட்டாங்க. எத்திக்ஸ்னா என்ன? ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. ஓகேவா? ஒரு தெளிவான ஒரு பார்வை. ஸ்டடினா படிக்கிறது. ஒரு படிப்பினை. ஒரு தெளிவான ஒரு படிப்பினை. ஒரு அ ஒரு வரையறுக்கப்பட்ட படிப்பினை அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்ப எத நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, மனிதனுடைய செயல்பாடுகள தான் படிக்க போறோம். மனிதனுடைய செயல், மனிதனுடைய ஆக்ஷன். ஓகேவா? வாட் எவர் இட் இஸ். நீங்க 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 ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, மனுஷன் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். மனுஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய விஷயத்த தான் நம்ம படிக்க போறோம். அத சிஸ்டமேட்டிக்கா படிக்க போறோம். அவன் ஏன் பண்ணான்? எப்படி பண்ணான்? அவன் பண்ணது சரியா? தப்பா? அப்படிங்கிற மாரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம மனிதனுடைய ஒரு செயல்பாடுகள படிக்க போறோம். ரைட்டா? ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன? சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. அடுத்து இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன். ரைட்டா? இது புரிஞ்சதா? ரொம்ப சிம்பிள். அ அ ஃபாஸ்ட்டா போற மாரிலாம் எதுவும் இல்லல்ல. உங்களால என்னோட அ பேச்சு வழக்கு ஆர் என்னோட ஃப்ளோ உங்களால மேனேஜ் பண்ண முடியுதுல்ல? யாருக்காச்சும் ஏதாவது டிஃபிகல்டி இருக்கா? ஆல் குட்? தேங்க் யூ. ரைட்டா? அப்போ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன். மனித செயல்பாடுகள தெளிவா படிக்க போறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அடுத்து. சரி படிக்கிறீங்க. ஓகேவா? ஹியூமன் ஆக்ஷன படிக்கணும்னா சைக்காலஜி இருக்கு. ஓகேவா? ஹியூமன் ஆக்ஷன படிக்கணும்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட எக்கனாமிக்ஸும் இருக்கு. பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் இந்த மாரிலாம் இருக்கு. ரைட்டா? அ மனிதனுடைய நடவடிக்கையில வந்தது தான் உங்களுக்கு ஹிஸ்டரி, வரலாறு அப்படிங்கிறதும் இதுதான். அப்ப இது எப்படி வேறுபடுது அப்படின்னா, இத நீங்க எதன் அதான் நான் முன்னாடியே கேட்டேன்லங்க உங்ககிட்டங்க யாராச்சும் தமிழ்ல இருக்கீங்களா அப்படிங்கிறது. நான் தமிழ்ல மாத்தி குடுத்துர்றேங்க. டோன்ட் வொரி. அதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? நீங்க இந்த விஷயத்த இப்ப சிஸ்டமேட்டிக் ஸ்டடி அப்டின்னா வரையறுக்கப்பட்ட ஒரு படிப்பினை அப்டின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்படி நீங்க தமிழ்ல எழுதும்போது நோட் பண்ணிக்கங்க. ரைட்டா? அதான் நான் கேட்டேன். எத்தன பேர் இருக்கீங்கன்னு. சதீஷ் தமிழ் மீடியம். வேற யாராச்சும் இருக்கீங்களா? ரைட். நான் உங்களுக்கு இது முடிச்சுட்டு தமிழ்ல சொல்றேன். டிக்டேட் பண்றேன். எழுதிக்கங்க. ஓகேவா? ஒரு ஆள் தான் இருக்கீங்களா தமிழ்? அப்ப நான் உங்களுக்கு அந்த நோட்ஸாவே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்துர்றேன். நீங்க கிளாஸ்ல இத எழுதி வச்சுட்டு அதோட மீனிங் மட்டும் சைட்ல எழுதி வச்சுக்கங்க. நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது குடுத்துர்றேன். ஏன்னா 2த்தையுமே என்னால டிக்டேட் பண்ண முடியாது. ரொம்ப டைம் எடுத்துரும். நாட் ஷூர் எத்தன கிளாஸஸ் குடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சதீஷ் ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ இது எப்படி பார்க்க போறோம்? எதன் அடிப்படையில நம்ம பார்க்குறோம் அப்டின்னா, ஒரு ஒரு விஷயம் சரியா? தவறா? ஓகேவா? ஆர் அது எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு தப்பு அப்டிங்கிற விஷயத்த. ரைட்டா? ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ரைட் ஆர் ராங். ஒரு சரியானவையா? அல்லது தவறானவையா? அப்படிங்கிற ஒரு பார்வையின் அடிப்படையில். ஓகேவா? நம்ம ஒரு 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 மனித செயல்பாட படிக்க போறோம். அத ஒரு முறையான ஒரு படிப்பா படிக்க போறோம். முறையான வரையறுக்கப்பட்ட ஒரு தெளிவான படிப்பினையா படிக்க போறோம். அண்ட் எத படிக்க போறோம் மனித செயல்பாடுல, மனித செயல்பாடுகள் அப்படிங்கிறத ஒரு சரியா, தவறா அப்படிங்கிற ஒரு பார்வையின் அடிப்படையில் நம்ம படிக்க போறோம். ரைட்டா? வி ஆர் கோயிங் டூ ஸ்டடி பேஸ்ட் ஆன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் ஆர் எவ்வளோ ரைட் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ரைட்டா? ரைட்ஃபுல்னஸ் ஆர் ராங்ஃபுல்னஸ் எந்த அளவுக்கு சரியானவையா? தவறானவையா? ஓகே. அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்குற ஒரு ஸ்டடி அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம் எத்திக்ஸ. ரைட்டா? அண்ட் இதெல்லாம் எதுக்கு எத்திக்ஸோட பர்ப்பஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்தது. ஓகேவா? இப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிறதோட பர்ப்பஸ் என்ன? நமக்கு ஒரு நிலையான,
ஓகே. இதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற மாரி ஒரு மகிழ்ச்சி. இறுதியான மகிழ்ச்சி, ஒரு முறையான மகிழ்ச்சியை நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படிப்பினை. ஸோ எத்திக்ஸோட பர்ப்பஸ் ஹாப்பினஸ். எத்திக்ஸ் அப்படின்னா என்ன? சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன். எத்திக்ஸ் அப்படிங்கிறது எப்படி படிக்க போறோம்? அது சரியா, தவறா அப்படிங்கிறத அதாவது எதன் அடிப்படையில் படிக்க போறோம் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு தவறு அப்படிங்கிற அடிப்படையில பார்க்க போறோம். புரிஞ்சதா? எத்திக்ஸோட டெஃபினிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரைட்டா? அண்ட் எத்திக்ஸ் அப்டின்னா இன்னொரு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்ப ஜெனரலா என்ன அப்டின்னா, எப்பயுமே நீங்க ஒரு டெஃபினிஷன் எழுதுறீங்க. ஒரு பேராகிராஃப் எழுதுனா கூட அடிஷனலா ஒண்ணு எழுதணும். ரைட்? அது ஷார்ட்டா இதுதாங்க இவ்ளோ கஷ்டமா நான் சொல்லிட்டேன். அடுத்து சிம்பிளா சொல்லப்போனா இவ்ளோதாங்க அப்டிங்கிறது. ஓகேவா? வாட் ஆட் டூ பி டன் டூ அச்சீவ் வாட் இஸ் குட். ஓகேவா? வாட் ஆட் டூ பி நாட் டன் டூ அவாய்ட் வாட் இஸ் கொஸ்டின் மார்க்ல சாரி. வாட் இஸ் ஈவில். எது சரி அப்டிங்கிறதுக்கு குட் நல்லது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குட் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணணும்? நல்லதுக்கு நான் என்ன பண்ணணும்? கெட்டதுல நான் என்ன பண்ணக்கூடாது? அப்படிங்கிறது 2 விஷயத்த தெளிவுபடுத்துறது தான் எத்திக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப எத செய்யணும், எத செய்யக்கூடாது? அப்ப எத செய்யணும்? நல்லதா இருந்தா அத செய்யணும். ஓகேவா? அப்ப நல்லதுக்கு என்னத்த செய்யணும்? அப்படிங்கிற ஒரு விஷயம். கெட்டதுன்னு சொல்லிட்டு எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்துறது தான் எத்திக்ஸ். ஓகேவா? நல்லதா எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கெட்டது அப்படிங்கிறனால எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றது தான் எத்திக்ஸ் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். புரியுதா? ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் டெஃபினிஷன் அப்படிங்கிறது கிளியரா இருக்கீங்களா? அடுத்து எத்திக்ஸோட ஃபீச்சர்ஸ் சாராம்சங்கள் என்ன? இது நான் சொல்ட்டேன். நல்லது எது அத அச்சீவ் பண்ணணும். இது உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றதுல பிரச்சனை இருக்காது. ஓகேவா? நல்லது நல்லதற்கு எதை செய்ய வேண்டும்? கெட்டது என்று எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துவது எத்திக்ஸ். சரிங்களா? ரைட். அடுத்து ஃபீச்சர்ஸ் அதாவது சாராம்சங்கள். எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன? எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் சயன்ஸ். ஓகே. பகுத்தறிவு. ஓகே. ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பகுத்தறிவு? வை இஸ் இட் கால்ட் ரேஷனல் சயன்ஸ்? ஏன் வந்து ஒரு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றாங்க? இல்ல பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாங்கன்னா, எத்திக்ஸ் அப்படிங்கிறது மனிதனுடைய அறிவிலிருந்து வர்றதுதான். ஓகேவா? அறிவு நம்ம தான் மனுஷனோட அறிவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த சரியா, அது சரியா தவறா அப்படிங்கிற பார்வையில நம்ம எடுக்க போறோம். ஆர் அந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு ஒரு அனலைசிஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு டிடக்ஷன் பண்ண போறோம். அப்படின்னு வரும்போது, அப்ப இட் இஸ் அ ரேஷனல் சயன்ஸ். அப்ப எத்திக்ஸ் அப்படிங்கிறது நோ டவுட் இட் இஸ் அ ரேஷனல் சயன்ஸ். பியூர் சயன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பியூர் சயன்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. அங்க இப்படின்னா இப்படிதான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிட்டினா மேல இருந்தா கீழ விழும். அதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? 9.8 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற மாரி தான் கிராவிட்டி. எல்லா பக்கமும் இதான் அப்படின்னு ஒரு தியரி இருக்கும். ரைட்டா? நியூட்டனோட லா ஆஃப் மோஷன் இது நடந்தா இதா இருக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் அவ்வளோதான். அப்படி சொல்லிருவாங்க. அது யுனிவர்சல் எல்லாத்துக்கும் பொருந்தும். பியூர் சயன்ஸ் நீங்க மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ 1 கிலோ எவ்வளோன்னா, 1 கிலோ அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு வெயிட்ல மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? நல்லத எப்படி நீங்க மெஷர் பண்ண முடியும்? எவ்வளோ நல்லதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது அளவீடு இருக்கா? ஏதாவது எஸ்ஐ யூனிட் இருக்கா? ஓகேவா? எதுவும் கிடையாது. ஸோ தேர் இஸ் சம் டிஃபரன்ஸ். ஒரு நெறைய டிஃபரன்ஸஸும் இருக்கு. ஆனா, இத ஏன் நம்ம சயன்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இங்க ஒரு விஷயம் சரி அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படும். தவறு அப்படின்னா டிஸ்கார்ட் செய்யப்படும். ரைட்டா? எத்திக்ஸ்லயும். ரைட். அடுத்து ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம அறிவை யூஸ் பண்ணி ரேஷனல் பகுத்தறிவு அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு விஷயத்த முடிவு பண்ண போறோம். ஸோ, அதனால இது வந்து ரேஷனல் சயன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிக்கலாம். ரைட்டா? அதே மாரி இங்க ஒரு விஷயத்த நீங்களா தான் முடிவு பண்ண போறீங்க. ஓகேவா? இதுல உங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தமும் இருக்க போறதில்ல. நீ இத சரின்னு சொல்லி தான் ஆகணும். நீ இத தப்புன்னு சொல்லி தான் ஆகணும். நீ இப்படி தான் பண்ணியாகணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த டூல்ஸ் இருக்கும். ஆர் இந்த விஷயத்த எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க அத ஏத்துக்கிட்டு உங்களுடைய சுய சிந்தனையிலயும், உங்களுடைய ஃப்ரீ வில் அதாவது உங்களுடைய முழு அதாவது எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் நீங்க எடுத்துக்கிற ஒரு விஷயம் தான் எத்திக்ஸ். எத்திக்ஸ் அப்படிங்கிறதுல நிர்பந்தம் இருக்காது.
ஓகேவா? ஓகே. ஃப்ரீ வில். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? முதல் சாராம்சம் இட் இஸ் ரேஷனல். ரேஷனல் அடுத்து வந்து என்ன? இட் இஸ் கன்சிடர்ட் வித் ஃப்ரீ வில். கனெக்டட் வித் ஃப்ரீ வில். ஃப்ரீ வில் அப்படின்னா எனக்கு யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. இதுதான் அப்படி நிர்பந்தப்படுத்தினா அது எத்திக்ஸ் கிடையாது. அப்ப அது வேற ஆயிடும். ரைட்டா? இங்க நிர்பந்தம் அற்ற ஒரு பகுத்தறிவ மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எத்திக்ஸ். கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் குடுக்க வேணாம். பிகாஸ் இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப 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 லேமன் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் தான். ரைட்டா? அடுத்தது. எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரேஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ஒரு மாரல் பிலாசபி சித்தாந்தங்கள் அடிப்படையில் இருப்பது. ரைட்டா? மாரல் பிலாசபி அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன? சித்தாந்தங்கள் அதெல்லாம் மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இதுல வந்து தேர் இஸ் கோயிங் டூ பி நெறையா ம் அ சொல்றவங்க இருப்பாங்க. இப்ப திருக்குறள் இருக்கும், நாலடியார் இருக்கும். ரைட்டா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிலாசபிக்கல் அப்படின்னு சொல்லும்போது, தே ஆர் கோயிங் டூ சே அபவுட் எது சரி, தப்பு அப்படிங்கிறத ஒரு சித்தாந்தங்கள் அடிப்படையில சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? தத்துவவியல் அப்படின்னு சொல்லலாம். தத்துவங்கள். தத்துவங்கள் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக வேண்டியது? அறநெறி அப்படிங்கிறது என்ன? ஓகேவா? நன்னெறி அப்படிங்கிறது என்ன? அறவியல் அப்படிங்கிறது என்ன? அதை மையப்படுத்தி இருக்கக்கூடிய தத்துவங்கள் நிறைந்த ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் அ மாரல் பிலாசபி. ஓகேவா? மாரல் அப்படின்னு வரும்போது, இங்க மொராலிட்டி, மாரல் ப்ராப்ளம், மாரல் ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஓகேவா? எது சரி? ஒரு பொதுவா ஆ என்ன சொல்றது? சமூகத்துல இருக்கக்கூடிய சீர்கேடுகள், சமூகத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய சித்தாந்தங்கள் அடிப்படையிலயும், தத்துவங்கள் அடிப்படையிலயும் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். ரைட்டா? ரைட்? அதுக்கடுத்து எத்திக்ஸ் இஸ் தியரட்டிக்கல். தியரட்டிக்கல் அப்டின்னா, இத வந்து நீங்க வந்து நெறையா எழுதி வச்சுட்டு போனது, சொல்லிட்டு போனது அப்டிங்கிற மாரி இருக்கும். ஓகேவா? தத்துவார்த்தங்களா இருக்கும். ஓகேவா? தியரட்டிக்கல் பிராக்டிகல் உங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ ஒரு பார்ட் அதுல தியரி. தியரி அப்டின்னு சொல்லும்போது எத்திக்ஸ்ல ஆ ஒரு ஒரு விஷயங்கள் இப்டிதான் இருக்கணும். இதெல்லாம் தான் அவரு சொல்லிட்டு போனாரு. இது டியன்டாலஜி சொன்னாரு. இது அரிஸ்டாட்டில் சொன்னாரு. இது திருவள்ளுவர் சொன்னாரு. அப்டின்னு சில விஷயங்கள் தியரியா இருக்கும். ரைட்டா? தியரியும் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ பிராக்டிகல். நடைமுறை சிக்கல்கள், நடைமுறை சம்பந்தப்பட்ட விஷயங்களாவும் எத்திக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதா? எத்திக்ஸோட சாராம்சங்கள். ஓகேவா? எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சதா? இருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? ஓகே. நான் எப்பயுமே முடிச்சுட்டு கேட்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல அப்படின்னா நீங்க சொல்ட்டீங்கன்னா, நான் அதுக்கு அடுத்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரைட். தேங்க் யூ. அப்பதான் நீங்க தூங்கலன்றது எனக்கு தெரியும்ல. ஓகே. இது உங்களுக்கு 3 கிளாஸா என்ன? எத்தனாவது கிளாஸு? ஃபர்ஸ்ட் என்வைரன்மென்ட், செகண்ட், தேர்ட் இல்லையா? ரைட். ஓகே. சரி. நெக்ஸ்ட் இப்போ அ எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அ மொராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மொராலிட்டி அப்படின்னா ஒழுக்கம். ஓகே. எத்திக்ஸ் அறம் அப்படின்னா என்ன? ஒழுக்கம் அப்படின்னா என்ன? ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கான சாராம்சங்கள் என்ன? அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து சட்டம். லா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இது 3மே கிட்டத்தட்ட ஒரே மாரி இருக்கும். பட் இது 3த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா யுபிஎஸ்சில அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் எத்திக்ஸ்னா என்ன? மொராலிட்டினா என்ன? டிஎன்பிஎஸ்சி அதே ட்ரெண்ட் தான் இப்ப தான் புதுசா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் கண்டிப்பா இருக்க தான் செய்யப்போகுது. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எத்திக்ஸ் அப்படிங்கிறதையும், நம்ம மொராலிட்டி அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திப்போம். அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸ் படிச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ மனிதனுடைய செயல்பாடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மனிதனுடைய செயல்பாடுகள்ல சரி, தவறு அப்படிங்கிறத படிக்கிறது வந்து எத்திக்ஸ். ஓகேவா? அப்போ அந்த ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரைட் அண்ட் ராங். ஓகேவா? முழுசா பார்க்குறோம். அதுல இருக்கக்கூடிய விஷயத்துல எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணா அது வந்து எத்திக்ஸ். ரைட்டா? மொராலிட்டி அப்படின்னா என்ன? ஓகேவா? ஒழுக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது என்ன? ஒழுக்கம் ஆர் ஆ கரெக்ட்டான தமிழ் வார்த்தை. மொராலிட்டிக்கு தமிழ் வார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறி அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அறவியல் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் மிக்ஸ் ஆயி தான் வரும். ரைட்டா? இப்போ
மொராலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இதை நீங்கள் எவ்வாறு செய்யப் போகிறீர்கள்? ஓகே, ஒரு விஷயம் சரி, தப்பு அப்படிங்கிறது இருக்கு. அத நீங்க டிசைட் பண்றீங்கன்னா, அது எத்திக்ஸ். அத எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறது மொராலிட்டி. ரைட்டா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்களுக்கு நீங்க மீன் பிடிக்க போறீங்க அப்படின்னா, மீன் பிடிக்க போறீங்க, என்ன மீன பிடிக்கணும், எத பிடிக்கக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு தெளிவுபடுத்துவது எத்திக்ஸ். ஓகேவா? நான் மெட்டஃபரா சொல்றேன். ஓகேவா? உவமைய வச்சு சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. புரியல அப்படின்னா, அப்ப சொல்லுங்க. நான் வேற ட்ரை பண்றேன். ஓகேவா? இப்போ ஒரு மீன் பிடிக்க போறீங்க. எந்த மீன பிடிக்கணும், எந்த மீன பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது எப்படி பிடிக்கணும்? இதற்கான ஒரு அடிப்படையான விஷயங்கள சொல்றது எத்திக்ஸ். அப்ப எது சரி, தப்பு, எப்படி அந்த விஷயத்த எது எது சரி, தப்பு, எத பண்ணணும், எத பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றது எத்திக்ஸ். தெளிவா இருக்கீங்களா? புரிஞ்சதா? புரிஞ்சதா? ரைட். இத எப்படி பண்ண போறீங்க? ஹவ் யூ ஆர் கோயிங் டூ அச்சீவ் இட்? ஓகேவா? அந்த பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது எத்திக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த பிரின்சிபல் இருக்கு. இப்ப நீங்க வலைய வச்சு பிடிக்க போறீங்க. இந்த வலைய வச்சு என்னென்னலாம் பண்ணி பிடிக்க போறீங்க? அப்போ அந்த ஒரு ஒரு அந்த அந்த பிரின்சிபல நீங்க அப்ளிகேஷனா மாத்துறீங்க. அந்த பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறத நீங்க நடைமுறைக்கு கொண்டு வரீங்க. ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வரீங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வரீங்க. ரைட்டா? தட் இஸ் கால்ட் அஸ் மோராலிட்டி. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. எத்திக்ஸ் வெர்சஸ் மொராலிட்டி. மொராலிட்டிக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் எனக்கு தெரியல. கரெக்ட்டா சொல்ல முடியல. மாறி, மாறி இருக்கு. ஒழுக்கம் அப்டின்னும் இருக்கு ஒரு சில இடத்துல. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கங்க. பட் டிஃபரன்ஸ் புரிஞ்சு வச்சுக்கங்க. எத்திக்ஸ் அப்டின்னா என்ன? ஒரு விஷயம் சரி, தப்பு அப்டிங்கிற பார்வை, அதோட அதற்கான அடிப்படையான விஷயங்கள், அதற்கான அடிப்படையான சாராம்சங்கள், பிரின்சிபிள்ஸ் அப்டிங்கிறது எத்திக்ஸ். ரைட்டா? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வாட் இஸ் குட், வாட் இஸ் ராங். ஓகேவா? அதை மையப்படுத்தி இருப்பது எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா, மொராலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பிரின்சிபிள்ஸ வச்சு ஹவ் யூ ஆர் கோயிங் டூ அச்சீவ் இட். அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் பிரின்சிபிள்ஸ். ஓகேவா? இந்த இந்த எந்த இடத்துல எத யூஸ் பண்றீங்க? அந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு அத எப்படி கரெக்ட்டா செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மொராலிட்டி. புரிஞ்சதுங்களா? ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ். நான் டீட்டெயில்டா டிஃபரன்ஸ் குடுக்குறேன். பட் ஃபண்டமென்டலா அந்த கான்செப்ட்ட குடுத்துருங்க. ஓகே. அறநெறி அப்டின்னா, சித்தாந்தங்கள், பிரின்சிபிள்ஸ் அப்டின்னு இருக்கும். ஒழுக்கம் அப்டிங்கிறது என்ன? அந்த பிரின்சிபிள்ஸ நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரீங்க. ரைட்டா? அவ்வளோதான். கிளியரா? ஸோ நான் இங்கிலீஷ்ல டெஃபினிஷன் குடுக்குறேன். தமிழ்ல அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்துர்றேன். ரைட்டா? ஸோ கம்பேரிசன். அடுத்து என்ன? சட்டங்கள். சட்டங்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து வந்திருக்கும். இல்ல சம்டைம்ஸ் உங்களுக்கு அ ச ச சட்டங்கள் அப்படிங்கிறது லா அப்படிங்கிறது நாட் நெசசரிலி எல்லாமே சட்டங்கள். ஒரு ஒரு லா கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது இருக்கு. சில டைம் ஊருக்கு ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க. நெறிமுறைகள் வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு வழக்கம் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிராட் டெர்ம்ல சட்டங்கள் இருக்கும். இது யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்பயோ ஒரு சிச்சுவேஷனுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்ட ஒரு விதிகளா இருக்கும். ரைட்டா? விதிகள் அப்படிங்கிற வரும்போது அது விதிகள் அப்படின்னா எடுத்தோனே நீங்க கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சாராம்சங்கள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சட்டங்கள் அப்படின்னு போகக்கூடாது. இங்க நெறைய இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ரூல்ஸ் வச்சுப்பீங்க. ரைட்டா? ஒரு ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னா, அந்த ஹாஸ்டல்ல கூட நீங்க இத பண்ணணும், இத பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இதுதான் இருக்கும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கும். ரைட்டா? அதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ரைட்? நவ் வில் சீ தி டிஃபரன்ஸஸ். ஓகே. சோ இது எத்திக்ஸ், இது மொராலிட்டி, இது லா. ஃபர்ஸ்ட்டு அதனுடைய அதனுடைய இயல்பு என்ன? ஓகேவா? எத்திக்ஸோட இயல்பு என்ன? எத்திக்ஸ் இஸ் பிலாசபிக்கல். சித்தாந்தங்கள் அப்படிங்கிறத சார்ந்து இருக்கும். ரைட்டா? இன்னொன்னு புரொஃபஷனல். புரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என் வேலைக்கு நான் இப்படிதான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். ரைட்டா? அப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டது. ஒண்ணு பிலாசபிக்கலா இருக்கும், இல்ல புரொஃபஷனலா இருக்கும். ரைட்டா? மொராலிட்டி அப்படிங்கிறது என்ன? மொராலிட்டி அப்படின்றது நம்ம என்ன? நம்ம ஒரு விஷயத்த எத்திக்ஸ் அப்படி அந்த பிரின்சிபல நம்ம உள்வாங்கி, நம்ம நமக்கான ஒரு சிச்சுவேஷனுக்கு அதை நடைமுறைப்படுத்துறோம், அதை செயல்படுத்துறோம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த சித்தாந்தங்கள் இருந்தாலும், மொராலிட்டி அப்படின்னு வரும்போது, மொராலிட்டி அப்படி என்ன இருக்கும்? பெர்சனல் ஆயிடும். எனக்கு சரின்னு தோணுதுப்பா.
ரைட்டா? எனக்கு இப்படிதான்ப்பா, நான் இப்படிதான்ப்பா. எனக்கு வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து தப்புன்னு தோணுது. ரைட்டா? இது சமூகத்துக்கு சீர்கேடான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். சமூக பார்வையில ஒரு சீர்கேடு அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப மொராலிட்டின்னு எடுத்தீங்க. மொராலிட்டி அப்படிங்கிறது இப்ப ஜென்ரலா ஒரு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பிற்போக்கான சிந்தனை நெனச்சுக்க வேணாம். அ இப்ப இல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிருவோம். ஓகேவா? பிஃபோர் குளோபலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி போயிருவோம். அப்போ ஒரு 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தா, அது வந்து ஒரு பெரிய தப்பா பார்ப்பாங்க. 8 மணிக்கு மேல வெளிய இருந்தீங்கன்னா, அது அது ரொம்ப பெரிய ஒரு தப்பா பார்ப்பாங்க. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? அப்போ அந்த இடத்துல மொராலிட்டி அப்படிங்கிறது என்ன? ஏதோ நெறைய பிரின்சிபல வச்சு இதுதான் சரி, தப்புன்னு சொல்லிட்டு சமுதாயத்துல ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ, அப்ப அது கிட்டத்தட்ட என்ன ஒரு சமுதாய பார்வையா இருக்கு. அப்படியா? அப்படி எடுத்துக்கலாமா? ரைட். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இதா இருக்கும். பெர்சனலா இருக்கும். பெர்சனல் ஆர் சொசைட்டல் அப்படிங்கிற மாரி இருக்கும். இப்ப லேட்டா வருது அப்படின்னா, சமுதாய பார்வை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அத வச்சு ஒரு விஷயத்த சரி, தப்புன்னு சொல்றோம். பிரின்சிபல் வேற. எத்திக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அ அந்த எத்திக்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்த எடுத்து, அத சமுதாயத்துக்கு பொருந்துற மாரி வச்சு நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான் மொராலிட்டி அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்போ இந்தியன் அ இப்ப இந்தியன் கல்ச்சர், தமிழ்நாடு கல்ச்சர்ல வயதுக்கு மேல இருக்கிறவங்கள வந்து நீங்க மரியாதையா தான் கூப்பிட்டாகணும். சரி, அப்ப வாங்க, போங்கன்னு சொல்லணும். கரெக்ட்டா? சொல்லலன்னா தப்பாயிடும். இப்ப நீங்க வந்து யாரோ ஒருத்தவங்க வீட்ல ஒரு ஒரு பெரியவர் இருக்காரு. அவர போய் நீங்க வாடா, போடான்னு சொல்ல முடியுமா? மரியாதை இல்லாம நீங்க பேச முடியுமா? ஏன்னா, அது நம்மளோட மொராலிட்டி. ஓகேவா? அது நம்மளோட நெறி, நெறிமுறை அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்ப அதுதான் மொராலிட்டி. ரைட்டா? இதுவே சில விஷயங்கள் தனக்கு தனக்கு மையப்படுத்தியிருக்கு. என்ன பொறுத்தவரை அது பிரச்சனை இல்லப்பா. என்ன பொறுத்தவரை அது தப்பு கிடையாது. ரைட்டா? என்ன பொறுத்தவரை அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இப்படிதான் பார்க்குறேன் அப்படின்னா, அது மொராலிட்டி. இட் இஸ் பெர்சனல். டிஃபரன்ஸ் புரியுதா? பெர்சனல் சொசைட்டல் மொராலிட்டி. ஆனா எத்திக்ஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் கோயிங் டூ பி பிலாசபிக்கல். சித்தாந்தங்கள வச்சு இருக்கும். இல்லன்னா, அது வந்து என்ன ஒரு புரொஃபஷனல். ஒரு வேலை சம்பந்தப்பட்டு ஆர் அவங்களுடைய அ வொர்க் புரொஃபஷனல். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். புரொஃபஷனல்ன்ற வார்த்தைக்கெல்லாம் தமிழ்ல சொல்ல முடியாது. ஸோ மேனேஜ் பண்ணிக்கங்க. ரைட்டா? சட்டங்கள் எதன் அடிப்படையில இருக்கும்? இன்ஸ்டிடியூஷனல், கோடிஃபைட். இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லும்போது, இங்க உங்களுக்கு போலீஸ், கோர்ட்டு, அ ஒரு ஒரு நிர்வாக ரீதியா இருக்கும். ஒரு 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 அமைப்புகள் சார்ந்து இருக்கும். ரைட்டா? இதுதான் வந்து சட்டங்கள். அண்ட் அது வந்து கோடிஃபை எழுதப்பட்டிருக்கும், தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? அத தெளிவா கம்யூனிகேட் பண்ணியிருந்திருப்பாங்க. சட்டங்கள் இருக்கும். சட்டங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? சரத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? விதி அப்படின்னு சொல்லுவாங்க. விதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்துக்கும் தெரியிற மாரி விஷயங்கள் இருக்கும். ரைட்டா? அப்ப எத்திக்ஸ், மொராலிட்டி, லா. அதோட இயல்ப வச்சு நம்ம வகைப்படுத்தியிருக்கோம். கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரைட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யாருக்காவது டிஃபிகல்டி இருக்கா? ஃபாஸ்ட்டா போற மாரி இருக்கா? ஏன்னா இதெல்லாம் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் ஆகுறீங்களே இந்த டாபிக் எல்லாம். அடுத்தது போலாமா? ரைட். அடுத்து. இது எங்கிருந்து வந்துச்சு? ஒரிஜின். எத்திக்ஸ் எங்கிருந்து வந்துச்சு? எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பல தத்துவ ஞானிகள் அவங்களுடைய அறிவு, சிந்தனைகள் அப்படிங்கிறது உதிச்சது. ஓகேவா? இப்ப ரேஷனல் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. ஆ அறிவார்ந்த சிந்தனை. இதிலிருந்து உருவானது தான் எத்திக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் என்ன இருக்கும், ஒரு இப்ப டாக்டருக்கு வந்து இதுதான் சரி, இதுதான் தப்பு. டாக்டருக்கு ஒரு புரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? அது எங்கருந்து வந்திருக்கும்? அந்த புரொஃபஷன்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. ரைட்டா? அந்த செயல், அந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு இதான் நெறி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு காலாகாலமா இருக்கும். இதுக்கு சோர்ஸ் நீங்க தேட முடியாது. பட் த்ரூ அவுட் ஒரு செஞ்சுரி கணக்காவோ, இல்ல ஒரு இயல்பாவே இப்படிதான் அப்படின்னு இருக்கும். ஒரு வக்கீலுக்குன்னு ஒரு இது இருக்கும். டாக்டருக்குன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு 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 சோல்ஜருக்குன்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய எத்திக்ஸ்க்கான சோர்ஸ். ரைட்டா? எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது. மொராலிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்? மதம் அடிப்படையில வரலாம். ஓகே. கலாச்சார அடிப்படையில வரலாம். சமுதாய அடிப்படையில வரலாம். ரைட்டா? உங்களோட பெர்சனல் எத்திக்ஸ் பேஸ் பண்ணி வரலாம். ஓகேவா? அப்ப எத்திக்ஸ்ல இருந்து வர்றது தான் மொராலிட்டி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரைட்? அதுக்கு அடுத்து சட்டங்கள் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்? அரசியல் அமைப்பு சாசனம், லெஜிஸ்லேச்சர் சட்டங்கள், ஆம் சட்டசபை, ஓகேவா? கோர்ட்டு இந்த மாரி நெறைய சோர்ஸ் இருக்கு.
ரைட்டா? டிபார்ட்மெண்டல் ரூல்ஸு, இல்ல நீங்க இருக்கக்கூடிய அந்த ஊரோட வழக்கங்கள், இது எல்லாமே கூட உங்களுக்கு சட்டங்களா வர முடியும். ரூல்ஸா வர முடியும். இஸ் இட் கிளியர்? சரி. இப்ப எத்திக்ஸ் நீங்க பண்ணல. எத்திக்ஸ் படி நீங்க நடந்துக்கல அப்படின்னா, யார் உங்கள கேள்வி கேட்பா? எத்திக்ஸ்க்கு யார் கேள்வி கேட்க முடியும்? சொல்லுங்க. எத்திக்ஸ் அப்படின்னு வரும்போது, யார் உங்கள்ட்ட கொஸ்டின் பண்ண முடியும்? யார் கேள்வி கேட்க முடியும்? இன்னைக்கு எஸ்எஸ் எத்திக்ஸ நடைமுறைப்படுத்துறது யாரு? செயல்பாட்டுக்கு கொண்டு வரது யாரு? நீங்க ஒரு கெட்டவனா இருக்கீங்க. யார் உங்களுக்கு வந்து இப்போ அத செக் பண்ண போறா? வெரி குட். ஒண்ணு சமுதாயமா இருக்கும். ரைட்டா? சமுதாயம் சோசியல் அப்படிங்கிற சோசியல் அக்கவுண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இல்லன்னா புரொஃபஷனல். ஒரு டாக்டர்னா, அந்த டாக்டருக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. அவங்க கேள்வி கேட்பாங்க. கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வரும். அது சமுதாய ரீதியா வரும். ரைட்டா? இல்லன்னா, நீங்க எந்த ஒரு ஒரு விஷயத்துல இருக்கீங்களோ, அந்த அ வேலையில இருந்து உங்கள கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? அக்கவுண்டபிலிட்டி. ஓகே. யார் இத செயல்படுத்துது அப்படின்னு பார்த்தா இது. ரைட். இப்ப மொராலிட்டிக்கு அப்ப யாரு? மொராலிட்டி. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து சொல்றேன். அம் ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கங்களேன். இது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ம் இப்போ உங்களுக்கு ஒரு கொலோக்கியல் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு குழந்தைங்க பிக் பாஸ் பார்க்கிறதோ, இல்ல ஒரு ஒரு Netflix ஆர் இது வந்து பார்க்கிறது தப்பு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. என்னுடைய ஒரு பார்வையா இருக்கு. இது சரி, தப்புன்றது யார் சொல்லுவா? இத நடைமுறைப்படுத்துறது யாரு? என்ஐஎஸ்எஸ் உங்களுடைய மனசாட்சி. வெரி குட் அபினேஷ். உங்களுடைய மனசாட்சி. ரைட்டா? அதுதான் ஒரு பெரிய அப்ரூவல். தென் சமுதாயம் அப்படிங்கிறது ஏத்துக்குதா, ஏத்துக்கலையா? சோசியல் அப்ரூவல். இங்க சோசியல் அக்கவுண்டபிலிட்டி. சோசியல் சோசியல் அக்கவுண்டபிலிட்டி அப்படின்னு வரும்போது, சமுதாயம் உங்கள ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கும். இங்க வந்து, "ஏன் அவன் பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க." அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒரு அப்ரூவல். ரைட்டா? சோசியல் அப்ரூவல், ஒரு டிஸ்அப்ரூவல். நீங்க சொல்றீங்க, யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அது மாறும். ரைட்டா? அது எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க? என்னுடைய பார்வைய எந்த அளவுக்கு சமுதாயம் ஏத்துக்குது? ரைட்டா? நான் ரொம்ப தப்பா இருந்தேன்னா, என்ன வந்து தப்புன்னு சொல்லி என்ன தட்டி கேட்கும். எனக்கு எனக்கு அது விளக்கும். எனக்கு விளக்கி கூற ட்ரை பண்ணும். எனக்கு வந்து அது தப்புன்றத பல இடத்துல அது சொல்ல முற்படும். இதெல்லாம் தான் உங்களுக்கு மொராலிட்டி என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான விஷயம். சட்டங்கள என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு யூ ஹேவ் பனிஷ்மென்ட், கோர்ட்டு, ஃபைனு, ரைட், இதெல்லாம் இருக்கு. ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஒரு பெரிய ஒரு பியூரோக்ராட்டிக் செட்டப்பே இருக்கு. பிரச்சனை கிடையாது. ரைட்டா? ஆ இதுதான் மெயினான டிஃபரன்ஸ். ரைட்டா? இப்போ ஒரு 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 தப்பு நடக்குது. இந்த தப்ப நீங்க தைரியமா வெளிய சொல்றீங்க. ரைட்டா? ஒரு ஒரு தப்பு அப்படிங்கிறதுக்கு இதற்கான பிரின்சிபல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எத்திக்ஸ். அத எதன் அடிப்படையில நீங்க பண்றீங்க? நான் வந்து ஒரு ஒரு இன்டெகிரிட்டியா இருக்கேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டா அது வந்து மொராலிட்டி. ரைட்டா? இந்த தப்பு வந்து தப்பு அப்படின்றது ஆஸ் பர் ஐபிசி செக்ஷன் படி தப்பு அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் லா. கிளியரா? டிஃபரன்ஸ் புரிஞ்சதா? அடிப்படையில இது 3க்குமான வித்தியாசங்கள், வேறுபாடுகள் அப்படிங்கிறது புரிஞ்சதா? ரைட்? டன். அடுத்து நம்ம வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிறதையும், மதம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்க போறோம். ரைட்டா? இது எப்பயுமே ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டாபிக். ஸோ நான் தெளிவா என்னுடைய பார்வை அப்படின்றத சொல்லிர்றேன். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. மதங்கள் எதையுமே எனக்கு வந்து எல்லா மதமுமே எகெயின்ஸ்ட் தான். ரைட்டா? எந்த மதமுமே எனக்கு சப்போர்ட் அப்படின்றது இந்த மதத்துக்கு அப்படிங்கிறது கிடையாது. எந்த மதத்த நான் கொஸ்டின் பண்றதுக்கும் இந்த கிளாஸ் கிடையாது. அண்ட் அதே மாரி என்னுடைய பார்வைய திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கிளாஸ்க்கு வரல. லெட் மீ பி வெரி கிளியர். பட் ஒரு அடிப்படையா
இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் பார்க்கணும். எத்திக்ஸ்‌க்கும், மதத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும் அப்படின்னு வரும்போது, இந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பகுப்பாய்வு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ரைட்டா? இது ஏதாவது ஒரு ரிலிஜன், ஏதாவது மதத்தையோ, இல்ல ஏதோ உங்களோட நம்பிக்கைய இது பண்ணியிருந்தா, ஆ சாரின்னு நான் சொல்ல மாட்டேன். ராதர் பேசிக்கலாம். ரைட்டா? நான் எந்த அளவுக்கு சரியா பேசுறேன், இல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வில் கம் டூ அ கன்க்ளூஷன். ஸோ வித் தட் என்ன சொல்றது? ஒரு ஃபோர்க்ளோஷர் ஆர் ஒரு ஒரு தெளிவு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு, ஒரு டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறத போட்டுட்டு, இந்த விஷயத்துல சில விஷயங்கள பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்திக்ஸ் அப்படின்றப்போ சில விஷயங்கள நம்ம டச் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? ஒரு எத்திக்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்க மொராலிட்டி, லாவோட சேர்த்தீங்க. அப்போ மதத்துக்கும், எத்திக்ஸ்‌க்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அதுவும் சில விஷயங்கள சொல்லுது, இதுவும் சில விஷயங்கள சொல்லுது. அப்படின்னு வரும்போது இந்த விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இப்போ ரிலிஜன் அப்படிங்கிறது ஏன் முக்கியம்? வாட் இஸ் ரிலிஜன்? உங்களுக்கு எதற்காக வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம், கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் ஏன் அவசியம்? ஏன் ஏன் வந்து உங்களுக்கு அது தேவை? சொல்லுங்க பாப்போம். அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. என்ன? நெறைய பேர் கோயிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க. ஓகேவா? ஒரு நம்பிக்கைய வச்சுப்பீங்க. அந்த நம்பிக்கைய வைக்கிறதுக்கான தேவை என்ன? அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன? ஒரு கடவுள் நம்பிக்கையில இருக்கக்கூடிய ஏன் கடவுள் நம்பிக்கை வேணும்? அப்படின்றத சொல்லுங்க. ஃபீல் ஃப்ரீ. அமைதியா இருந்தீங்கன்னா, இந்த மத்த கிளாஸ் மாரி நீங்க அமைதியா வந்து உட்கார்ந்தோம், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டோம், போனோம் அப்படிங்கிற மாரி இருக்க முடியாது. இங்க நீங்க நெறைய பேசணும். எத்திக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு பகுப்பாய்வு அப்படின்னு வரும்போது, உங்களோட ஒப்பீனியன்ஸ் உங்கள்ட்ட இருந்தும் நான் நெறைய கத்துக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? சொல்லுங்க. கரெக்ட். சோசியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜியஸ் நான் 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 ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டைரக்ட்டா கேட்கிறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஏன் தேவை? ஏன் ஒரு முதல்ல ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஏன்? ஒரு மதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணுது? வெரி குட். ஓகேவா? சார் எனக்கு ரிலிஜன் மூலியமா இது சரி, இது தப்பு. எது பாசிட்டிவிட்டி, எது சரி, தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த இடத்துல எத்திக்ஸும் அதே தான் சொல்லுது. மதமும் அதே தான் சொல்லுது. 2மே ஒண்ணு தான். கரெக்ட்டா? அர்ச்சனா, உங்க பார்வைப்படி 2ம் ஒண்ணு தான். எஸ் ஆர் நோ? டெஃபினெட்லி எஸ். நோ டவுட் அபௌட் இட். ரைட்டா? வெரி குட். அப்ப இந்த இந்த ஒரு ஃபேக்டர் அப்படின்னு வரும்போது, எத்திக்ஸும் மதமும் ஒரே மாதிரியான ஒரு சீர் ஒரே ஒரே ஒரு சீர்கோட்ல தான் இருக்கு. ஒரே மாதிரியான ஒரு பார்வையில தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து வேற. மதம் அப்படிங்கிறது எதுக்கு தேவ? மத நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து வேற விஷயத்த என்ன எப்படி எதுக்கு தேவைப்படுது? எதுவும் இல்லையா? எப்ப அது இன்னும் க்ளூ குடுக்கவா? எப்ப அதிகமா கோயிலுக்கு போவீங்க? எப்ப சாமிய கும்பிடுவீங்க? வெரி குட். அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. ரைட்டா? உங்களுக்கு ஒரு இயலாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த இயலாமையிலிருந்து நீங்க வெளிய வரணும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். அப்படிங்கிற ஒரு ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுக்குறது மதமா இருக்கு. கரெக்ட்டா? நல்லா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்தியா சாமி கும்பிடுறது யாரா இருப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு ரொம்ப விளிம்பு நிலையில வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கும். திரும்ப திரும்ப அவங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர பக்தியா இருப்பாங்க. என்னன்னா ஒரு நம்பிக்கை. ஓகேவா? எனக்கு யாரும் இல்ல. யாரோ ஒரு நம்பிக்கை இருக்கு. கடவுள் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆர் ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாறும். இது நான் பண்ணிட்டா எனக்கு ஒரு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேஷன் அப்படிங்கிறதுல ஒரு விஷயமா இருக்கும். இன்னொருத்தங்க யாருன்னா, நல்லா காசு இருக்கும். ரைட்டா? அவங்களுக்கு கடவுள் எல்லாத்தையுமே குடுத்துட்டாருங்கிற மாரி இருக்கும். பெரிய ஸ்டாரு, பெரிய அது இதுன்னு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி கோயில் போவாங்க. ஏன்னா, தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு கடவுள்னால தான் அதெல்லாம் வந்துச்சு. எனக்கு வந்து இது எல்லாம் கிடைச்சதுக்கு கடவுள் குடுத்த பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாமி கும்பிடுறாங்க. இன் பிட்வீன்ல இருக்கிறவங்க வந்து பிரச்சனைனா மட்டும் தான் சாமிகிட்ட போவாங்க. கரெக்ட்டா? மோஸ்ட் ஆஃப் யூ நீங்க இந்த இன் பிட்வீன் கேட்டகரில தான் இருப்பீங்க. பயங்கர பக்தி எல்லாம் கிடையாது. அப்பப்போ எக்ஸாமா திடீர்னு நான் பக்திமயம் ஆயிடுவேன் சார். ஓகேவா? திடீர்னு ஒரு ஒரு ரிசல்ட் வரப்போகுதா, அன்னைக்கு நான் வந்து பட்டை கிட்ட எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு தெளிவா இப்படி உட்கார்ந்துருப்பேன் சார். கரெக்ட்டா? மத்த டைம்ல பெருசா நமக்கு அத பத்தி அக்கறை இல்ல. ஸோ இதான் ரிலிஜன் அப்படிங்கிறது. ரிலிஜன் 2 விஷயத்துக்கு. மெயினா ஒண்ணு என்ன? ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுக்குறதுக்கு. இன்னொன்னு உங்கள சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்தது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாவே மனிதனுக்கு ஒரு 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 விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு புலப்படாம, ஒரு தெளிவுபடுத்தாம இருந்தா உங்க மனசுல ஏத்துக்க முடியாது. ரைட்டா? ஏதாவது ஒரு காரணம் இருந்தாகணும். ரைட்டா? ஆர் ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருந்தாகணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க இப்போ
கரெக்ட். அதான். அதேதான் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ரம்யா கரெக்ட்டா சொல்றீங்க. இப்ப நீங்க செவுத்துல ஒரு ஒரு இப்போ உங்க முன்னாடி ஒரு செவுரு இருக்குன்னா, ஒரு ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா, வானத்துல ஒரு கிளவுட் இருக்குன்னா, அத நீங்க பார்த்துட்டே இருந்தா ஒரு 2 நிமிஷத்துக்கு கழிச்சு, உங்களுக்கு அந்த கிளவுட் அப்படிங்கிறதுல ஒரு ஃபேஸ் தெரியும். இல்ல ஒரு ஒரு குதிரை ஓடிட்டு இருக்கிற மாரி தெரியும். இல்ல ஒரு பறவை பறக்கிற மாரி தெரியும். இல்ல ஏதோ ஒரு லைன் இருக்கிற மாரி தெரியும். ஏதோ ஒரு மீனிங்க நம்ம அதுலருந்து எடுத்துப்போம். கரெக்ட்டா? தப்பா? அப்படி இல்லாம நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம். ரேண்டமா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அதுல ஒரு ஃபேஸ் இருக்கும். இல்ல அதுல ஏதோ ஒரு விஷயத்த சேர்த்து பார்ப்போம். ரைட்டா? அதே மாரி இப்ப சில விஷயங்கள் நடக்குது. அது ஏன்னு தெரியல அப்படின்றப்போ, அத அப்படியே விட முடியாது நம்ம மனித மூளைக்கு. யூ நீட் டூ ஹேவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு தெளிவு வேணும். அப்ப எக்ஸ்ப்ளனேஷனே கிடைக்கல அப்படின்னா, இருக்கவே இருக்கு கடவுள். ரைட்டா? இருக்கவே இருக்கு மதம். அப்படி உருவானது தான் நெறைய பழக்கவழக்கங்களும், நெறைய நெறிகளும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப எடுத்த உடனே எல்லா மதத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வானத்தில ஸ்டார் இது எல்லாத்தையுமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? லைட்னிங், தண்டர் இதெல்லாம் இப்ப அறிவியல் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தல. அவ என்னன்னு தெரியலன்றப்போ, அத அவன் அவன் அடிச்சு விட்டான். அடிச்சு விட்டாங்க இன் த சென்ஸ் அத தான் வச்சுட்டாங்க. இப்ப இடி இடிக்குதுன்னா, அங்க வருண பகவான் பேசிட்டு இருக்காரு, கோவப்பட்டுருக்காரு. மழை அப்படின்னா யாரோ மேல இருந்து அழுகுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரைட். இந்த மாரி ஒரு கதைகள் அப்படிங்கிறது வந்துரும். அந்த கதைகள வச்சு நெறிப்படுத்தும். இதே தான் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு விஷயத்த இதே தான் உங்களுக்கு கர்மாவும். நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. ஒரு சில திடீர்னு ரோட்ல போறீங்க, ஒருத்தன் ஹெல்ப் பண்றான்னா, அத நம்ம அப்படியே ஏத்துக்க முடியாது. அவன் ஏன் நமக்கு ஹெல்ப் பண்றான்? ஆதி காலத்துல நான் முன்னாடி ஒரு நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைம்ல இப்படி ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அதனால எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னு இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அறிவியல் ரீதியா சம்மந்தம் கிடைக்காது. ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை இந்த இடத்துல. ஆனா நம்ம அத தொடர்பு படுத்திப்போம். அப்ப தெரியாத ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறதுக்கும், நமக்கு ஒரு விஷயம் புலப்படாம இருக்கும்போது, அத அத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறதுக்கு நம்ம அத கடவுள்னு வச்சுக்கிட்டோம். ரைட்டா? ஏன் கஷ்டங்கள் வருது அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சிருப்பாங்க. ஏன் ஒரு இது விஷயம் வருதுன்னா, கர்மா, நீ பூர்வ ஜென்மத்தில பண்ண தப்பு, ரைட்டா? எந்த ஜென்மத்திலயோ பண்ண புண்ணியம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஃபேக்ட்ஸ் கிடையாது. பட் நமக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கோம். இதுதான் மதம், மதத்தோட பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது. ரைட். இன்னொரு முக்கியமான பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா மதத்துல, இப்போ ஆ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். ஓகேவா? வீட்ல நைட் நகை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? எஸ். ஆ வெரி குட். நம்ம இயற்கைய பாதுகாக்கணும் அப்படின்றப்போ, உங்களுக்கு வந்து இத வச்சிருக்காங்க. இப்போ அந்த காந்தாரா படம் கூட வந்துச்சு இல்லையா? அதுவும் ஒரு 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 நல்ல விஷயம் ரிலிஜியன்ல. அது ஏன்னு நான் சொல்றேன். அதான் இப்ப நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு இப்ப வந்து சாப்பிட்டுட்டு குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நகை வெட்டுறத வச்சுப்போம். நகை வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வீட்ல குடுக்குற ரீசன் என்ன? சயன்ஸ விட்டுருங்க. வீட்ல குடுக்குற ரீசன் என்ன? நகை வெட்டக்கூடாது. நைட்ல நகை வெட்டக்கூடாது. லக்ஷ்மி போயிடும். மூதேவி ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கும். ரைட்டா? வீடு நாசமா போயிடும். ரைட்டா? இதெல்லாம் தான் ரீசன். ஆக்சுவலா என்ன ரீசன் தெரியுமா? எதனால அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, இப்ப கிடையாது. இப்ப லைட்டு, கீட்டு எல்லாம் இருக்கு. நெயில் கட்டர் இருக்கு. இதெல்லாம் நம்ம நகை வெட்டிட்டு இருக்கோம். பிரச்சனை கிடையாது. இத அப்படியே நீங்க கொஞ்சம் பல பல வருஷங்கள், பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போனீங்கன்னா, ஒரு பைத்தியக்காரன் இருந்திருப்பான் என்ன மாரி. நகத்த வெட்டாதடா நைட்டு, நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு வேட்டையாட போணும், இல்ல ஒரு போருக்கு போணும், நகத்த வெட்டிறாத அப்படின்னு இருப்பாங்க. இந்த டைம்ல வெட்டாதடான்னுவாங்க. நம்ம அப்ப என்ன பண்ணுவோம்? என்னது மதுரைக்காரனுக்கே வந்த சோதனை பத்தியா? நான் எப்படி வெட்டி காட்டட்டா? கண்ண மூடிட்டு வெட்டி காட்டட்டா? இல்ல பின்னாடி வச்சு வெட்டி காட்டட்டா? இருட்டா இருட்டு. எனக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்படின்னு நம்ம ஒரு விதண்டாவாதம் பேசுவோம். கரெக்ட்டா? இயல்பு தானே? எல்லாருமே அப்படித்தானே? அப்போ உன்ன ஒரு விஷயத்த பண்ண வைக்கணும் அப்படின்னா, எனக்கு இல்லாத ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் லக்ஷ்மி வீடு. இப்போ இந்த மாரி தான். போன வாட்டி ஒருத்தன் நகை வெட்டுனான். அவன் வீடே போச்சு. அவன் அவன் குடும்பமே நாசமா போச்சு அப்படின்னா, "அப்படியாண்ணே! வெட்டலண்ணே, வெட்டலண்ணே, வச்சுர்றேண்ணே" அப்படின்னு வச்சுருவோம். டிஃபரன்ஸ் புரியுதா? இப்படி உங்கள கட்டுப்படுத்தி ஒரு நடைமுறைப்படுத்தணும், உங்கள நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னா, உங்களோட விதண்டாவாதத்த தாண்டி நீங்க ஏத்துக்கிற விஷயமா சொல்லணும். அப்ப நீங்க ஏத்துக்கிற விஷயம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நம்பிக்கை இருக்கிற விஷயமா இருக்கணும். அப்படி எல்லாரும் ஒரே சீர்ல நம்பிக்கையோட இருக்கிற மாதிரி விஷயம் அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு ஒரு மதம் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ரைட்டா? நல்லா பார்த்தீங்கன்னா, எல்லா மதமும் ஒரே மாதிரியான விஷயங்கள தான் சொல்லிட்டு இருக்கும். ரைட். அது என்ன அப்படின்னா, உங்கள ஒரு சமுதாயத்துல ஒரு சீரா இயங்க வைக்கிறது. ஓகேவா? பிகாஸ் நம்மலாம் கூடி வாழ்ற சமுதாயத்துல இருக்கோம். எல்லாத்துக்கும் தேவையான ரூல்ஸ் தேவ. அப்ப எல்லாருக்கும் பொதுவான சட்டங்கள், பொதுவான விதிகள் அப்படிங்கிறது வரணும். இந்த பொதுவான விதிகள் அப்படிங்கிறது நீங்க முழுசா ஏத்துக்கிற விஷயமா இருக்கணும். அத ஏத்துக்க வைக்க உங்களுக்கு ஒரு மதம் மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது. புரியுதா? இல்லன்னா கேட்க மாட்டானுங்க, உங்க பசங்க. நெறைய விஷயங்கள் மதம்ல இருக்கும். இன்ன வரை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம்ல. ஏன்னா அது ரிலிஜியனா இருக்கு. ரைட்டா? அதற்கு பின்னாடி வேற ஒரு ரீசன் இருக்கும். ரைட்டா? எலுமிச்சம்பழத்த வண்டி மேல வச்சு ஏத்துறது அப்டின்னா, முன்னாடி மாடுகள் இருக்கும். அப்போ அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்டின்றதுக்காக அத பண்ணிட்டு இருந்தோம். இப்பவும் நம்ம வந்து என்ன ஒரு பெரிய கார் வாங்கிட்டு அத எலுமிச்சம்பழத்த ஏத்துறோம். இந்த எலுமிச்சம்பழத்துக்கும் தெரியாது, ஏன் வந்து இந்த கார் அது மேல ஏறுதுன்னு. அந்த காருக்கும் தெரியாது ஏன் எலுமிச்சம்பழம் வச்சாங்க. ஆனா நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் காலாகாலமா. புரிஞ்சதா?
இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இதுவும் உங்களுக்கு பார்ட் ஆஃப் கதை கிடையாது. பிகாஸ் யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் கனெக்ட். அப்பதான் உங்களுக்கு எத்திக்ஸோட விழுமங்கள், எத்திக்ஸ் எந்த விதத்துல இருந்து மதத்துல வேறுபடுது அப்படிங்கிறது தெரியும். ரைட். நவ் இதுதான் ஃபண்டமெண்டல் ஃபார் ரிலிஜியன் அப்படிங்கிறது. நவ் இந்த ரிலிஜியனுக்கும் எத்திக்ஸுக்குமான டிஃபரன்சஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ரைட்டா? இப்போ அப்போ ரிலிஜியனே நல்லா இருக்கே சார். ஏன் நமக்கு எத்திக்ஸ் தேவை அப்படின்னா, ரிலிஜியன் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிலிஜியன் வந்து ஒரு ஒரு விஷயத்த எதிர்த்து பேசினா, மாத்தி பேசினா ஏத்துக்காது. இட் இஸ் நாட் சயன்ஸ். ரைட்டா? இன்னமும் நம்ம வந்து என்ன 9 கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ரைட்டா? ஆனா அது 9 கிரகம் இல்ல. அத மாத்திட்டாங்க. எப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா 9 கிரகத்துல எங்க இருந்து சூரியன் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. சூரியனையும் நம்மள பொறுத்தவரை ஒரு கிரகம். ஆனா சயின்ஸ் படி அது வேற. அப்ப இத மாத்திக்கலாமா அப்படின்னா மாத்திக்க மாட்டாங்க. ரைட்டா? ஏன்னா அது காலாகாலமா இருக்கிற ஒரு விஷயம். அப்ப ரிலிஜியன் அப்படிங்கிறது டாக்மேட்டிக்கா மாறிடும். ரிஜிடா மாறிடும். ஒரு 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 அக்கவுண்டபிலிட்டி இல்லாம போயிடும். அப்ப அதனால தான் எத்திக்ஸ் வருது. எத்திக்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த விஷயங்கள் மாறுது. இந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் ஏத்துக்கொள்ளப்படாத இருக்கு அப்படின்னா அது சேஞ்ச் ஆயிடும். அதான் மெயினான டிஃபரன்ஸ் எத்திக்ஸ்க்கும், ரிலிஜியனுக்கும். ரைட்டா? நவ் வில் கம் டூ டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ், ரிலிஜியன். எத்திக்ஸோட சோர்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன். மனிதனுடைய அறிவு, லாஜிக், ஓகே, மனித நேயம். ஓகே, அறிவு, லாஜிக் அறிவு லாஜிக் அறிவு கிட்டத்தட்ட ஒரே தான். ரைட்டா? லாஜிக்கல் திங்கிங், அறிவு அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் அதுல இருந்து வந்தது. ரிலிஜியன் எங்க இருந்து வரும்? நம்பிக்கையில இருந்து வரும். ஓகே, உங்களுக்கு ஒரு புக் இருக்கும். பைபிள், குரான், பகவத்கீதை. அதுல கடவுள் சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கமாண்ட்மெண்ட். கீதாவுபதேசம் 10 இருக்கு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. சாரி, கீதாவுபதேசம் நிறைய இருக்கு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பைபிள்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியலங்க. பட் சம்திங் லைக் தட் இருக்கு. குரான்லயும் அப்படி இருக்கு. ஜூம் பண்ணுங்க வா. ஓகே, ஸ்கிரிப்சர்ஸ் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மாத்திக்கிறேங்க. இது டயர்ட் ஆகுறதுனால அப்படி ஆயிடுச்சு. ஓகே. கமாண்ட்மெண்ட், ஸ்கிரிப்சர்ஸ் இதன் அடிப்படையில இருக்கும். ரைட்டா? அண்ட் ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. ரைட்டா? யுனிவர்சல். உலகவியலா இருக்கும். எல்லாருக்கும் பொதுவானது. பொதுத்தன்மையோட இருக்கும். ரைட்டா? செக்யுலரா இருக்கும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகேவா? திருக்குறள் அப்படிங்கிறது வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஓகேவா? பொதுவா இருக்கும். ரைட்டா? அதுவே மதம் அப்படிங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் குரூப். இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்கு. இந்த ரீஜியன்ல இருக்கிறவங்க இந்த நம்பிக்கைய வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இட் இஸ் கோயிங் டூ பி ஒரு குறிப்பிட்ட இடத்த சார்ந்து இருக்கும். ரைட்டா? பர்ட்டிகுலர் குரூப், ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இந்த ஊர், இந்த ஏரியா, இந்த 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 செக்ஷன் ஆஃப் பீப்பிள் அப்படிங்கிற மாரி மதம் அப்படிங்கிறது லிமிட்டடான ஒரு விஷயத்துல இருக்கும். ரைட்டா? அண்ட் ரிலிஜியன் அப்படிங்கிறது மாற்றங்களை ஏத்துக்கும். ரைட்டா? அறிவு சார்ந்து அறிவு சார்ந்து ஓகேவா? இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? எவால்வ் ஆகும். மாறிட்டே இருக்கும். ரைட்டா? முன்னாடி அது தப்பு. இப்போ அது சரி. ஓகேவா? எல்ஜிபிடிக்கு முன்னாடி தப்பு. மொராலிட்டி அப்படிங்கிறது. இப்போ அது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அத ஏத்துக்கக்கூடிய பக்குவம் சமுதாயத்துக்கு வந்துருச்சு. ரைட்டா? ஆ டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து முன்னாடியெல்லாம் பண்ணா சதி ஆர் அத பண்ணவே கூடாது அப்படின்னு இருக்கும். இப்ப அத ஏத்துக்கக்கூடிய பக்குவம் வந்துருச்சு. அப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ரைட்டா? இப்ப முன்னாடி வந்து காடுகள அழிக்கும்போது அனிமல் எத்திக்ஸ் அந்த இதெல்லாம் பெருசா கிடையாது. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நீங்க ஒரு புலிய புடிச்சீங்கனாலும் ஏன்னு கேள்வி கேட்க விஷயங்கள் இருக்கு. அது தப்புன்ற பார்வை மாறிருச்சு. அது சேஞ்ச் ஆகும். ரைட்டா? ஆனா இன்னமும் ரிலிஜியன்ல என்ன? ஆடு, மாடு நான் மத நம்பிக்கைக்குள்ள வரல. அது சரி தப்புன்றத வச்சு. இன்னும் ஆடு, மாட வெட்டும்போது அது பிரச்சனை இல்ல. அது எங்க நம்பிக்கைங்க அப்படின்னு இருக்கும். அது மாறவே மாறாது. ரைட்டா? இப்ப தீபாவளி பட்டாசு வெடிக்கிறீங்க. ரைட்டா? பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னா, அதுல இப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ரைட்டா? முன்னாடி ஒரு வேடிக்கை, ஒரு 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 என்டர்டெயின்மென்ட் இல்ல. ஒரு பட்டாசு வெடிச்சா அது இருக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பட்டாசு வெடிக்கிறதுல ஒரு பிளஷர் பெருசா ஏதாச்சும் கிடைக்குமான்னா கிடையாது. இப்ப நெறைய பேர் பட்டாசு வெடிக்கிறதுல இருந்து பின்னாடி வர்றாங்க. ஆனா மத நம்பிக்கைன்னு பார்த்தா, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு இல்லாம எப்படி? அப்படின்ற ஒரு விஷயம் வரும். டிஃபரன்ஸ் புரியுதா? அப்போ அறிவு சார்ந்து மாற்றங்களை ஏத்துக்கிறது எத்திக்ஸா இருக்கும். மாற்றங்களை விரும்பாத, மாற்றங்கள் அப்படிங்கிறத ஏத்துக்காத ஒரு விஷயம் மதமா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அண்ட் எத்திக்ஸ் ஆர் மொராலிட்டிய நடைமுறைப்படுத்த உங்களுக்கு மனசாட்சி இருக்கு. கான்சைன்ஸ் இருக்கு. சோசியல் அக்கவுண்டபிலிட்டி இருக்கு. ஓகே. சோசியல் நார்ம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இருக்கு. ஓகேவா?
இங்க வந்து என்ன, உங்களுக்கு அதே சொசைட்டி இருக்கு, ரிலிஜியஸ் கம்யூனிட்டி இருக்கு. ரைட்டா? இத நீங்க பண்ணக்கூடாதுங்க. இந்த கோயிலுக்குள்ள சட்டை போட்டுட்டு வரக்கூடாதுங்க. ரைட்டா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு டிவைன் அக்கவுண்டபிலிட்டி, கர்மா அதெல்லாம் பிலீவ் பண்றது. அது இருக்கா இல்லையான்றது செகண்டரி, நம்ம அதுக்குள்ள போ வேணாம். பட் சம் சார்ட் ஆஃப் டிவைன் அக்கவுண்டபிலிட்டி இருக்கு. ஓகே. அது என்னன்னா, நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நரகத்துக்கு போவீங்க, சொர்க்கத்துக்கு போவீங்க. எல்லா மதத்துக்கும் இது காமனா இருக்கு பார்த்தீங்களா? சொர்க்கம், நரகம் அப்படிங்கிறது. ஆனா அது இருக்கா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. ரைட்டா? யூ டேக் கிறிஸ்டியானிட்டி, யூ டேக் ஹிந்துயிசம், யூ டேக் முஸ்லிம், இஸ்லாம் இதுல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சொர்க்கம், நரகம்ன்றது. ஏன்னா, அவனுக்கு புரிய வைக்க முடியல. நீ தப்பு பண்ணுனன்னா, உனக்கு அதுக்கான இது வரும்டா அப்படிங்கிறத புரிய வைக்க முடியல. அப்படின்னு வரும்போது, உங்க எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீ செத்து போனதுக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுவ தெரியுமா? உன்ன எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து, கன்டினியூஸா வறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரைட்டா? இதே நீ நல்லா இது பண்ணிட்டன்னா, அப்படியே ஒரு சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கும். அங்க போனோம்னா எப்ப பாரு பழம் இருக்கும். என்ன வேணும் உனக்கு? இருக்கு. iPhone இருக்கு அங்க. iPhoneம் கிடைக்கும். iPhoneல சிக்னலும் கிடைக்கும். ரைட்டா? 24/7 டேட்டாவும் இருக்கும். இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ. கரெக்ட்டா? டிஃபரன்ஸ் புரியுதா? சோ இது எல்லாமே காமனா இருக்கு. அப்போ ஒரு அக்கவுண்டபிலிட்டி இல்லன்னா, ஏதோ ஒரு விஷயம் உன்ன பாதிக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு. ரைட்டா? சோ 2த்துக்கும் கோல் என்ன? ரைட். 2த்துக்கும் கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மனிதன் நல்லா இருக்கணும். ஹியூமன் வெல் பீயிங் இப்போ நல்லா இருக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது, அது எத்திக்ஸ். சால்வேஷன் கடவுளோட நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து ரிலிஜியன். ரைட்டா? ஸோ ஹியூமன் வெல் பீயிங், ஜஸ்டிஸ், சமுதாய நல்லிணக்கம் அப்படிங்கிறது எத்திக்ஸோட கோலா இருக்கும். மதத்தினுடைய கோல் அப்படிங்கிறது என்ன? பக்தி அதாவது முக்தி அடையறது. ரைட்டா? அண்ட் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் இது பேஸ் பண்ணி இருக்கிறது. ஓகே ஒரு நிமிஷங்க. சாரி. புரிஞ்சதுங்களா? 2 காமனா இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன? நெறிமுறைப்படுத்துறது, கரெக்ட் பண்றது, சமுதாயத்துல. இன்னொரு விஷயம் ரிலிஜியன்ல நோட் பண்ணீங்கன்னா, எல்லா ரிலிஜியனும் அதிகமா அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது என்ன, உங்களோட பெர்சனல் லைஃப் அப்படிங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்க எப்ப கல்யாணம் பண்ணணும்? ஒரு பெண் இருந்தா, அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது தான் அந்த ரிலிஜியனோட அ சார்ந்த விஷயங்களா இருக்கும். என்னன்னா, உங்கள நெறிமுறைப்படுத்தணும். உங்கள வந்து கரெக்ட் பண்ணணும். ஒரு சமுதாயத்துக்கு ஏத்த மாரி உங்கள மாத்தணும். ரைட்டா? யூ ஷுட் நாட் டீவியேட் ஃப்ரம் தி சொசைட்டி. ஒரு 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 சமுதாயத்துக்கு எல்லாரும் ஏத்துக்காத ஒரு விஷயம். அப்ப அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ரைட்டா? அ அதுல தான் வந்து மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையும், அதுதான் மதம் அப்படிங்கிறதுக்கான பர்ப்பஸும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? குழப்புற மாரி இருக்கா? எல்லா மதத்தும் அதிகமா பேசுறது, ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேசும். ரைட்டா? எது சரி, தப்பு அப்படின்னு வரும்போது, நீங்க எத பண்ணணும், எத பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேசும். ஏன்னா, அதுல தான் அவன் வெளிய போறான், விலகி போறான். அந்த சமுதாயம் அப்படிங்கிறத இழுத்து வைக்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு க்ளூவா இருக்கு அப்படின்னால அத மையப்படுத்தி பேசும். அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட மீன்ஸ் வேறையா இருக்கலாம். அவங்க பண்ற விதம் அப்படிங்கிறது வேறையா இருக்கலாம். அது எத்திக்ஸா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும். ஆனா பர்ப்பஸ் அப்படிங்கிறது என்ன? சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோனியஸா, சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு சீரான ஒரு சமுதாயமா இருக்கணும். எல்லாரும் இருக்கக்கூடிய, எல்லாருக்குமான ஒரு சமுதாயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் 2த்துக்கான பர்ப்பஸ். அதோட மீன்ஸ் அதோட இதுக்குள்ள நம்ம போக வேணாம். பட் இதுதான் அதோட பர்ப்பஸ். அப்ப 2மே சேர்ந்து இருக்கிற விஷயம் அப்டின்னா, இதுதான். ஓகேவா? எது சரி, தப்புன்னு சொல்லும். எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்பிக்கும். ரைட்டா? நம்மளுடைய சந்தோஷம், ஒரு சமுதாயத்தினுடைய சீரான சமுதாயம் சீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் 2மே மையப்படுத்தியிருக்கும். அது சிமிலாரிட்டீஸ். கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதா? ஓகே. யாரும் எதுலயும் ஹர்ட் ஆகலல்ல? நானும் முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு யோசிச்சு தான் பேசுறேன். ஓகே. ரைட். அடுத்தது போலாமா? மொராலிட்டி. நன்னெறிகள். ஓகேவா? மொராலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இதுவும் பிரின்சிபல்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கண்டக்ட். எப்படி நடந்துக்கணும்?
மொராலிட்டி ஐ திங்க் நன்னெறிங்கிறது பெட்டர்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஓகே. எதுக்காக? தட் கைட் a person's behavior. ஒருவனுடைய பழக்கத்தை, பழக்க வழக்கங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஆர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஓகேவா? கைட் பர்சனல் பிஹேவியர்ஸ் எதற்காக அப்படின்னா எது சரி அப்படிங்கிற பார்வையில். அதுதான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டெஃபினேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி கிட்டத்தட்ட சேமா இருக்கும். என்னன்னா எத்திக்ஸோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மொராலிட்டி. ரைட்டா? வாட் இஸ் கன்சிடர்ட் ரைட் ஆர் ராங்? ஓகேவா? அதே எத்திக்ஸ் அப்படின்னா இட் இஸ் a systematic ஸ்டடி. மொராலிட்டி அப்படின்னா பிரின்சிபல். அங்கேயே டிஃபரன்ஸ் வருது. புரியுதா? அதை பத்தின பார்வை, அந்த முழு பார்வை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா அது எத்திக்ஸ். அதை எப்படி பண்றோம், அதுக்கான பிரின்சிபல்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் என்ன, எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா அது மொராலிட்டி. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே, டன். கிளாஸ் எவ்வளோங்க? 1.5 ஹவர்ஸா 1 ஹவரா யூஸ்வலா? நான் கேட்க மறந்துட்டேன். 1.5 ஹவர்ஸா 1 ஹவராங்க? 1.5 ஹவர். நான் யூஸ்வலா கிளாஸ் வந்து 40 மினிட்ஸ் தான் வைப்பேன். ஓகேவா? சரி, 1.5 ஹவர்ஸ். ரைட். சரி, இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கு. அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே. நவ் இப்போ மொராலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. இந்த மொராலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள்ல இருந்து எல்லா இதுலயுமே இருக்கும். ரைட்டா? அதுல நான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நோட்ஸ் கொடுக்கும்போது இது சம்பந்தப்பட்ட திருக்குறள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறத கொடுத்துறேன். இப்போ நமக்கு அடிப்படையில 7 யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாரி, மாரல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எழுதிக்கங்க. ரைட்? முதல்ல உங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும். இது எந்த ஊர்ல நீங்க பார்த்தாலும் பொருந்தும். கரெக்டா? தமிழ்நாட்டுல கன்னியாகுமரிக்கும் பொருந்தும், கோயம்புத்தூருக்கும் பொருந்தும். ஓகேவா? இந்தியாவுக்கும் பொருந்தும், யுஎஸ்ஏக்கு பொருந்தும், ரஷ்யாவுக்கு பொருந்தும், எந்த ஊர் எடுத்துக்கிட்டாலும் பொருந்தும். அப்போ இந்த மாதிரி உலகளாவிய இருக்கக்கூடிய மாரல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ரைட்டா? அப்போ உங்க ஃபேமிலியை நீங்க பார்த்துக்கணும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட குடும்பத்தை நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு மாரல் அப்படிங்கிறது காமன். ஓகேவா? இது விலங்கினங்கள்ல இருந்து இருக்கும்போதே நமக்கு காலாகாலமா இருக்குது. கரெக்டா? ரைட்? அடுத்து உங்களுக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அத நீங்க பார்த்துக்கணும். அதாவது உங்களோட சுற்றத்தார். உங்களோட ஆமா. சுற்றம்னா ஃபேமிலி இல்ல. குரூப்னா நீங்க நீங்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். நீங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப். அந்த இவங்களோட, அதாவது உங்களுடைய ட்ரைப் ஆர் உங்களுடைய கிளான் ஆர் உங்களுடைய அ ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்பிள். ஓகேவா? இத ஜாதியோட எடுத்துக்க வேணாம். நான் ஜாதிய இங்க மீன் பண்ணல. உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு 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 இயல்பான ஒரு சமுதாயத்துல ஒரு அங்கமா இருந்து, அங்க இருக்கக்கூடிய அவங்களோட கோஆப்பரேட் பண்ணணும். ரைட்டா? அவங்களுக்கான தேவைகள பூர்த்தி பண்ற மாரி இருக்கணும். ஒரு சமுதாயம், கூட்டு வாழ்க்கை, கூடி வாழ்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, அதுவும் நீங்க இது பண்ணி தான் ஆகணும். இதுவும் எல்லாத்துக்கும் காமனான விஷயம். ரைட்டா? ரைட். அடுத்து 3வது ரிட்டர்ன் ஃபேவர்ஸ். ஓகே. கைமாறு. ரைட்டா? கைமாறு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நன்றி அறிதல் அப்படின்னு ஒரு திருக்குறள் ஃபுல்லா இருக்கும் இல்லையா? "எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு" அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். ரைட்டா? அது மாரி ஒரு 10 குறள் இருக்கும் உங்களுக்கு. 10த் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு ஸ்கூல்லயே கூட சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ரைட்டா? ம ஒருத்தங்க கைமாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும். ஒருத்தங்க உங்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்கன்னா, திருப்பி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லது பண்ணணும். இல்ல அவங்களுக்கு ஒரு கைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாச்சு திருப்பி குடுக்கணும். இல்ல ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாச்சு நீங்க என்னைக்குமே மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. நன்றி மறவாண்மை இதெல்லாம். ஓகே. இது எல்லாத்துக்கும் பொது. ஓகே. அடுத்து 4வது. ஓகே. பி பிரேவ்.
இங்க பி பிரேவ் அப்படின்னு சொல்லும்போது இங்க மாரல் கரேஜ் அப்படிங்கறத பேசுறாங்க. சரியான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பயப்படக்கூடாது. ரைட்டா? இதுவும் எல்லாத்துக்கும் இருக்கிறதா. நீ தைரியமா இருக்கணும். தைரியமா இரு. ஓகே. மாரல் கரேஜ். ரைட்? அது உங்களுக்கு நெறையா இதுல நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து எப்பயுமே ஒரு ஹைரார்கின்றது இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு மேல ஒருத்தங்க இருப்பாங்க. உங்களுக்கு கீழ இருப்பாங்க. ஸோ மேல இருக்கிறப்போ ஜெனரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சுப்பீரியர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்கள்ட்ட ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபீடியன்ஸ். அது சுப்பீரியரா இருக்கலாம், வயதில் மூத்தவர்களா இருக்கலாம். ரைட்டா? உங்க குடும்பத்தில பெரிய ஆளா இருக்கலாம். அப்போ ஒபீடியன்ஸ் அண்ட் மரியாதை குடுக்குறது யுனிவர்சல் மாரல். கண்டிப்பா இத நீங்க பண்ணி தான் ஆகணும். எல்லா இதுக்குமே பொருந்தும். ரைட்டா? 6வது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப தமிழ் மீடியம் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்றது தமிழ்ல சொல்லும்போதே உங்களால ஃபாலோ பண்ணிக்க முடியுது தானே? எழுதிர்றீங்க தானே சைட் பை சைட்? சதீஷ் இருக்காரா? இல்லன்னு நெனைக்கிறேன். சரி. ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 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 காமனா ஒரு ஒரு ரிசோர்ஸஸ் அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம். அந்த ஊர்ல ஒரு ஆறு ஓடுது அப்டின்னா, அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி இருக்கணும். ரைட்டா? இப்போ உங்க கிட்டக்க ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னா, நீங்க அத யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு வேற ஒருத்தங்களுக்கு அது தேவைப்படுற மாரி இருக்கும். ஸோ அதையும் நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் இது பண்ணி ஆகணும். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்டிங்கிற ஒரு விஷயத்திலயும் தெளிவா இருக்கணும். ரைட்டா? அடுத்து முக்கியமான விஷயம் மத்தவங்களோடத அப்டிங்கிறத தெரிஞ்சுகிட்டு, அத நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரைட்டா? இது அடிப்படை. இதுக்கு சட்டங்கள் தேவையில்ல. இதுக்கு விதிகள் தேவையில்ல. இப்ப நீங்க ரோட்ல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து இந்த குழந்தைட்ட இன்னொரு அந்த குழந்தைக்கு சட்டம் தெரியாது, லா தெரியாது, ரிலிஜியன் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அது என்னோடது அப்படிங்கிறத அது எடுத்து வச்சுக்கும். கரெக்ட்டா? இந்த பொம்மை என்னோடது. எடுத்ததும் அதுக்கு ஒரு அழுகை வரும். அது வேணுன்ற ஒரு அடம்பிடிப்பு இருக்கும். ரைட்டா? அப்போ ஒரு இயல்பாவே மனிதனுக்கு இயல்பான ஒரு விஷயம் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஆர் இது என்னோடது அப்படிங்கிறது. அத மரியாதை குடுக்கணும். ரைட்டா? இன்னொருத்தவங்களோட விஷயத்த நீங்க எடுக்கவோ, இல்ல இன்னொருத்தவங்களோட விஷயத்துக்கு நீங்க ஆசைப்படவோ கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுதான் 7 பிரின்சிபல். ஓகே. காமனா உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு 7 பிரின்சிபிள்ஸ். ரைட்டா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரைட். அடுத்து இப்போ மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரைட்டா? இப்போ வி ஆர் கோயிங் டூ டிஸ்கஸ் சர்டன் திங்ஸ். ஓகேவா? முதல்ல இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆ ஒரு ஒரு முக்கியமான ஒரு டிபேட் இருக்கு. ரைட்டா? இது வந்து உங்களுக்கு கத்துக் குடுத்து வந்துச்சா? இல்ல உங்களுக்கே தெரியுமா? எது சரி, தப்பு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தவங்க சொன்னதுனால நீங்க சொல்றீங்களா? இல்ல உங்களுக்கே தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அபினேஷ் இருக்காரு. அபினேஷ் தமிழ்நாட்ல இந்தியால தமிழ்நாட்ல இருக்கிறனால தான் இந்த விஷயத்த சரின்னு சொல்றாரா? இல்ல அபினேஷ் இயல்பாவே அந்த விஷயத்த சரின்னு சொல்லுவாரா? இந்த கேள்வி. இது வந்து எத்திக்கலாவும் நெறையவே போயிட்டுருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்யூஷன் அதாவது இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட். அந்த ஒரு அதன் அடிப்படையில இருக்கா? இப்போ மொராலிட்டி அப்படிங்கிறது வந்து எப்படி? இதோட சோர்ஸ் என்ன? எங்கருந்து வந்துச்சு? ஓகே. 2மே இருக்கு. ரைட்டா? இப்ப இந்த கேள்விக்கான பதில், நமக்கு வந்து ஒரு விஷயம் சரி, தப்பு அப்படிங்கிறத வந்து மத்தவங்க சொல்லிக் குடுத்தும் நமக்கு தெரியும். ரைட்டா? ஆனா இயல்பாவே சரி, தப்பு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் மாரல் இன்ட்யூஷனிசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி எது, தப்பு எது அப்படிங்கிறது இயல்பாவே தெரியும். நீ எங்க இருந்தாலும் உனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதே ரம்யா வந்து வேற ஊர்ல இருந்தாலும் இப்படி தான் இருக்க போறீங்க. ரைட்டா? என்னன்னா சில விஷயங்கள் மாறும். ஓகேவா? எது சரி, தப்புன்னு. ஆனா அடிப்படையான விஷயங்கள் மாறாது. அப்போ மாரல் இன்ட்யூஷனிசம் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே இன்ட்யூஷனிசம் ஒரு நிமிஷம். தமிழ் வார்த்தைய தேடிக்கிறேன். உள்ளுணர்வு. வார்த்தை நீங்க டக்குனு வரலங்க. சரியா? இன்ட்யூஷனா? அது ஒரு உள்ளுணர்வா? ஓகே. சரி, தப்பு அப்படிங்கிறது ஒரு உள்ளுணர்வு அடிப்படையில இருக்கா அப்படின்னு கேட்டா, சிலது கண்டிப்பா அப்படி இருக்குன்ற பார்வையும் இருக்கத்தான் செய்யுது. ரைட்டா? இப்படி சொல்றீங்க சார் அப்படின்னா
எல்லா விதத்துக்கும் காமனா இப்ப நான் சில விஷயங்கள் சொன்னேனா, ஃபேமிலிய பார்த்துக்கணும். 7 பிரின்சிபல் இங்க நான் குடுத்திருந்தேன். இதன் அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமா இருக்குல்ல. இது எந்த ஊரா இருந்தாலும் இதானே. இப்ப ரம்யா வந்து இந்த ஊர்ல இருந்தாலும் சரி, யுஎஸ்ல இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்த பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் இப்படி தானே இருந்திருப்பீங்க. ரைட்? ஒருத்தங்க ஒரு நல்லது பண்ணா திருப்பி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா ஊருக்கும் பொது தானே. ஒரு குழந்தை எடுத்தோனே ஒரு 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 முட்டாய் குடுத்தோனே ஒரு சிரிப்பு சிரிக்குதா? ஒரு அப்ரூவல் குடுக்குதா? அது யாரு கத்துக் குடுத்தா அதுக்கு? ரைட். அப்போ உள்ளுணர்வு அடிப்படையாவே ஒரு விஷயம் வருது. ரைட்டா? அப்போ அது இருக்க தான் செய்யுது. ரைட்டா? அப்போ மக்களுக்கு இயல்பாவே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அ ஒரு ஒரு வெளிப்புற இது இல்லாமயே சரி, தப்பு அப்படிங்கிறத உணர முடியும். சரி, தப்பு அப்படிங்கிறத நீங்க வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்றது தான் மாரல் இன்ட்யூஷனிசம். புரியுதா? ஓகே. நீ எத்திக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து அது, இது எல்லாம் பண்ணி தான் ஒரு விஷயம் தெரியணும்னு அவசியம் இல்ல. உனக்காவே சில விஷயங்கள் சரி, தப்பு அப்படிங்கிறது தெரியும். அது உனக்கு ஒரு இன்னேட் அபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஆ செல்ஃப் எவிடென்ட் உனக்கே தெரியும். ஓகேவா? உனக்கே அது உணர முடியும். ரைட்? அண்ட் அது வந்து என்ன? உள்ளார்ந்து வெளிப்புற தன்மை இல்ல. அடிப்படையா உனக்குள்ளேயே இருந்த ஒரு ஒரு வாய்ஸ் இருக்கும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நேர்மையா இருக்கிறது, நீதி, நியாயம், ஓகேவா? கருணை இது எல்லாமே யாரோ வெளில இருந்து சொல்ல தேவையில்ல. உனக்காவே உனக்கு உன்னோட அடிப்படையிலேயே அது வரும். வரக்கூடிய இயல்புடையது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அப்போ ஒரு சரி, தப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அவனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம். இயல்பா எல்லாரும் உணரக்கூடிய விஷயம். இயற்கையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த ஸ்கூல் ஆஃப் தாட். புரியுதா? ரைட். இப்போ ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு சிட்யூவேஷன் இருக்கு. ரைட்டா? ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னே தெரியல. ஓகேவா? இது எங்கேயுமே சொல்ல கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அம் இந்த பஹல்கம் அட்டாக் இருந்துச்சு இல்லையா? டிபெண்ட்ஸ் ஆன் சிட்யூவேஷன். இஃப் ஐ ஹெல்ப் சம்ஒன் இட்ஸ் குட் அண்ட் மாரல். ஹெல்பிங் எல்டர் பீப்பிள் விச் இஸ் செட் பை சம் எத்திக்கல் பெர்சன். இல்ல. இப்போ நான் ஒரு 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 எத்திக்கல் பெர்சன் நீங்க எந்த எத்திக்கல் பெர்சன் சொன்னத வச்சு செய்றீங்க சொல்லுங்க. அஸ்யூமே நீங்க ரொம்ப நல்லவங்க. ஹெல்ப் பண்றீங்க. ஒரு முதியவர்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. வயசானவங்க. யார் சொன்னா உங்களுக்கு இத? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். விதண்டாவாதம் வேணாம். இயல்பா சொல்லுங்க. யார் சொன்னா? யாரும் கிடையாது. அது யார் சொன்னான்னு கூட உங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ். ஓகே. மேபி. இப்போ உங்க அப்பா சொல்ட்டாரு. அதனால நீங்க நல்லவங்க ஹெல்ப் பண்றீங்களா? இல்ல நீங்களா நல்லவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. மேபி இருக்கலாம். பட் அதான். சில டைம் மேபி உங்களுக்கு அப்படி இருக்கலாம். பட் நெறைய பேருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இயல்பா தான் வரும். ரைட்டா? ஆ இந்த இந்த மாரி ஒரு ஒரு கேள்வி வரும்போது, இந்த மாரி ஒரு விஷயங்கள் வரும்போது, ஒரு ஒரு நான் உங்கள்ட்ட இருந்து வேற எக்ஸாம்பிள் போறேன். பிகாஸ் இட் மைட் பி பெர்சனல் உங்களுக்கு அட்டாக் ஆகுற மாரி இருக்கும். அதனால வேண்டாம். நான் வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஓகே. ஆ எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்க ஏன் நல்லவனா இருக்கீங்க? ஒய் ஆர் யூ குட்? அஸ்யூமிங் நீங்கலாம் நல்லவங்க அப்படின்னு. ஒரு நல்லவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கீங்க. நல்லவனா இருக்கீங்க. ஏன்? திங்க் ஆஃப் இட். ஏன்? அப்போ எத்திக்கல் பேரண்டிங் சொல்ல முடியாதுங்க. அப்போ மேபி ரம்யா இஸ் கிஃப்டட். உங்களுக்கு அப்படி இருக்கு. எல்லாருக்கும் அப்படி இருக்காது இல்லையா? அப்போ அவங்களும் எத்திக்கலா இருக்காங்களா? அந்த அந்த பார்வைக்கு வாங்க. இப்போ அப்பா சொல்ட்டாங்க, நீங்க பண்றீங்க. அப்பான்னு சொல்லாமயே ஒருத்தன் ஹெல்ப் பண்றான்ல, அவன் ஏன் அப்படி ஹெல்ப் பண்றான்? ஓகே. இப்ப ரம்யாக்கு இதுதான் சரி, தப்பு. அம்மா, அப்பா சொல்றது தான் சரி, தப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். உங்க சைட்ல அதான் தப்பு. நீங்க ஏன் நல்லவங்களா இருக்கீங்கன்னா, அம்மா, அப்பா சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாரி இருக்கீங்க. குட். வேற? மத்தவங்க? என்னங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்ல. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். உங்கள டைரக்ட்டா கேட்கிற கேள்வி தான். பார்ப்போம். என்ன பதில் சொல்றீங்கன்னு. அப்ப இருக்கிறத சொல்லுங்க. தப்பு கிடையாது. நான் அப்பதான் நம்ம அதுலருந்து ஒரு அனலைசிஸ் எடுத்துட்டு வர முடியும். சொல்லுங்க. என்னங்க எத்திக்ஸ் கிளாஸ் வந்து இப்படி அமைதியா இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நம்ம வேற பேசியிருக்கோம். அப்புறம் என்ன? தெரியலையா? எத்தன பேருக்கு தெரியல? தெரியலனாச்சும் சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
அஸ்வினிக்கு வந்து அவங்க மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குட். ரைட். அடுத்து ரம்யா. ரம்யா அவங்க அம்மா, அப்பா கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள் ரொம்ப நல்ல எத்திக்கலான ஒரு பேரண்டிங் இருக்காங்க. சரி, தப்பு. ஒரு அறம் சார்ந்த ஒரு அ பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்துல இருக்காங்க. வெரி குட் ரம்யா. நைஸ். அஸ்வினி குட். அடுத்து வேற? மத்தவங்க? அவ்வளோதானா? நல்லவனே இல்ல சார். நல்லவன்ட்ட போய் கேளுங்கன்ற மாரி இருக்கீங்களா? யார் சொன்னா நான் நல்லவன்னு? அப்படிங்கிற மாரி இருக்கீங்களா? ஐ அம் நாட் பேட், ஐ அம் ஈவில். மனசுக்கு ஒரு நிம்மதி. வெரி குட் அபினேஷ். அவ்வளோதான். இயல்பா. வேற? அவ்வளதானா? அதெல்லாம் வேற டிபேட். எல்லாரும் எல்லா டைமும் நல்லவங்களா இருக்க முடியாது. நான் அப்பப்ப கெட்டவன் ஆயிடுவேன். ரைட்டா? சார் நான் எப்பயுமே வெஜிடேரியன் சார். சிக்கன் சாப்பிடுறப்ப மட்டும் நான் நான்வெஜ் ஆயிருவேன் சார்ங்கிற மாரி இருக்கு. அது புரியுது. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நான் வந்து ஏன் நல்லவங்களா இருக்கீங்க? விஷாலி, சந்தியா, ஜெயஸ்ரீ மத்தவங்க உங்க சைடுல எதுவும் ஒப்பீனியன் இல்லையா? சரி. இப்போ ஒரு சில ரீசன்கள் நீங்க குடுக்கல. பட் ஜெனரலா நான் சொல்றேன். ஓகேவா? நெறைய பேர் வந்து நல்லவங்களா இருக்கிறதுக்கு மதத்த ஒரு விஷயமா சொல்லுவாங்க. இல்ல நான் சொர்க்கத்துக்கு போணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ரைட்டா? நான் ஒரு நல்லது பண்ணா எனக்கு திருப்பி கிடைக்கும். நெறைய பேர் நல்லவங்களா இருக்கும்போது, நம்மளே வந்து என்னன்னா ஜெனரலா ஒரு ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, வி லுக் ஃபார் ரெசிப்ரோசிட்டி. ஆர் என்னன்னா, நான் இன்னைக்கு நல்லது பண்றேன். நாளைக்கு அது வந்து என்ன காப்பாத்தும். நாளைக்கு இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நாளான்னைக்கு அது வந்து என்ன இது பண்ணும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கும். இப்போ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து இருக்கும். இது நம்ம திரும்ப எத்திக்ஸ்ல இன்னொரு அனாலிசிஸ் வரும்போது டீட்டெயில்டா பார்ப்போம். ரைட்டா? ஆ ரைட். அதுதான். அந்த கேள்வி அந்த பதில் தான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தேன். நல்லது பண்ணா நல்லது நடக்கும் சார். அப்படிங்கிறதுக்காக நான் நல்லவனா இருக்கேன் சார். ரைட்டா? அப்படிங்கிற குரூப் இருக்கு. பட் இருக்கிறதுலயே வந்து சிறந்த விஷயம். ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீ நல்லவனா இருக்க, நீ ஒரு விஷயத்த பண்ற அப்படிங்கிறது அது உன்ன சார்ந்த விஷயம். ஓகேவா? உனக்கு இயல்பா வர விஷயம். ரைட்டா? இட் இஸ் யுவர் கான்ஷியன்ஸ். இது உன் மனசாட்சியில இருக்கு. இது வந்து உன்னுடைய ஆ ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதின்னு சொல்லி அபிநயம் சொன்னது இல்லையா? அது ரொம்ப கரெக்ட்டான பதில். ரொம்ப ரொம்ப வந்து பிராக்டிகலான ஒரு பதில். சரியா? அப்படிதான் நீங்க வந்து ஒரு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றதா இருக்கணும். நல்லது அப்படிங்கிறது அது அந்த அந்த பார்வையில தான் நீங்க பார்க்கணும். ஒரு கைமாறு எதிர்பார்த்து பண்றீங்க அப்படின்னா, நாளைக்கு அது வரலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்க லைஃப்ல நல்லது நடக்கல. நான் இது பண்ணல. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படின்னா நீங்க கெட்டவனா மாறிடுவீங்களான்னா கிடையாது. இவ சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். ஆனா, அதற்கு காரணங்கள் தேவையில்ல. காரணங்கள் அப்படிங்கிறது குடுக்க முடியாத மாதிரி இருக்கும். சரியா? லப்பர் பந்து படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க மோஸ்ட்டா. படம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளா குடுக்கலாம்ல தப்பு கிடையாதுல்ல. உங்க புரிதலுக்காக சொல்றேன். ரைட். அப்போ உன்ட்ட வந்து கிரிக்கெட் ஏன் புடிக்கும் உனக்கு அப்படின்னு கேட்டப்போ, புடிக்கும் அதுக்கு எதுக்கு காரணம்? புடிக்கும்ன்றது தான் காரணம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பேன். ரைட்டா? அந்த மாரி நீ நல்லவனா இருக்கணும்னா, என்னால நான் அப்படிதான் இருக்க முடியும். ரைட்டா? நான் நல்லவனா இருக்கேன் அப்படின்னா, பிகாஸ் எனக்கு அதுல தான் ஒரு நிம்மதி கிடைக்குது. என்னால நான் என்ன அப்படித்தான் யோசிக்க முடியும். நாளைக்கு எனக்கு அது கிடைக்குது, எனக்கு அது பெனிஃபிட் அதெல்லாம் செகண்டரி. ரைட்டா? அது வரும், வராம போகும். ஆனா நான் நல்லவனா இருக்கிறதுக்கு காரணம், எனக்கு அந்த டைம்ல அதுதான் தோணுது. எனக்கு எப்படிப்பா அங்க ஒருத்தன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னால கடந்து போ முடியலையே. அதுக்காக நான் பண்றேன் அப்படிங்கிற மாரி இருக்கிறது தான், என்ன சொல்றது? ஒரு உத்தமமான ஒரு செயல். புரியுதுங்களா? ரைட். அப்போ இயல்பாவே ஒரு விஷயம் சரி, தப்பு அப்படிங்கிறது இருக்கு. இயல்பான யாருமே சொல்லி தராம சில விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. ரைட்டா? அது கேரா இருக்கலாம், கம்பேஷனா இருக்கலாம். இது யாரும் சொல்லி தரணும்னு அவசியமே கிடையாது. ரைட்டா? அம்மா, அப்பா சொல்லி தரணும்னு இல்ல. சொசைட்டி சொல்லி தரணும்னு இல்ல. சட்டங்கள் இருக்கணும் சார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது தான் இந்த டிபேட்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்டின்னா, பஹல்காம் அட்டாக் ஓகேவா? வர்றாங்க. இப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னு நெனச்சுக்கங்க. ரைட்டா? இப்ப நீங்க ஒரு 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 இடத்துல இருக்கீங்க. சுத்தி ஒரு டெரரிஸ்ட் இதெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு ஒரு பெரிய ஒரு கமோஷன் நடக்குது. ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஸ்டாம்பீட் நடக்குது. இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குது. இம்மீடியட்டா உங்களுக்கு என்ன தோணும்? அங்க இருக்கிற குழந்தைங்கள காப்பாத்தணும். அங்க இருக்கிறவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பு வரும். அந்த இடத்துல ஒரு மனிதநேயம் அப்படிங்கிறது மேலோங்கி நிற்கும். கரெக்ட்டா? யாருமே சொல்ல மாட்டாங்க. யாருமே இதுக்கான ரூல்ஸ் குடுக்க மாட்டாங்க. இப்படி இந்த காலத்துல இப்படி ஒருத்தன் வருவான். இந்த டைம்ல நீ இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது யாரும் சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்ஸ்டிங்க்டாவே அந்த விஷயம் வந்துரும். கரெக்ட்டா? உங்க முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிடுறீங்க? அதுல வந்து தப்பு இன் த சென்ஸ் ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுடைய மனிதநேயம் அப்படிங்கிறது மேலோங்கி வந்துருது. ரைட்டா? யூ கேன் திங்க் ஆஃப் என் நம்பர் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில கூட ஒரு இன்சிடென்ட் ஒரு 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 பையனுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் இருக்கும். அவன் தான் உயிர
இது பண்ணாம கூட போய் காப்பாத்துவான் அப்படிங்கிறது இருக்கும். நெறைய இன்சிடென்ட் நெறைய இடத்துல வந்து நீங்க இத பார்க்க முடியும். ரைட்டா ரோட்ல போயிட்டு இருப்பீங்க. ஒரு அனிமல் ஆர் ஏதோ ஒண்ணு அடிபட்டுருக்குன்னா, உடனே இறங்கி அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். ரைட்டா? ஆர் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நெனைப்போம். அப்படி சில டைம் நம்மளால பண்ண முடியாதுனாலும், அந்த பண்ணணுங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ரைட்டா? ஒரு ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு 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 அன்சர்டனிட்டி என்னடா நம்ம என்னடா பண்ணலாம்? எவனாச்சும் பண்ணுவாங்களா? யாராச்சும் ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுங்க. யாராச்சும் வாட்டர் கேன் கொண்டு வாங்க. யாராச்சும் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒண்ணு அந்த ஒரு படபடப்பு அப்படிங்கிறது இருக்கும். கரெக்ட்டா? யாராவது சொல்லிக் குடுத்து வந்துச்சா அது? ஏதாவது ஒரு சட்டங்கள் இருக்கா? இல்ல ஏதாவது ஒரு நெறிமுறையில அது சொல்லியிருக்கா அப்படின்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரைட்டா? இயல்பா வரும். அந்த அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அந்த அந்த மாரி மாறிடுவோம். ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு சிச்சுவேஷன். நம்ம கையில இல்லாத ஒரு விஷயத்துல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன சரி, தப்புன்றது நம்மளுடைய உள்ளுணர்வு தான் சொல்லும். அப்போ உள்ளுணர்வு மூலியமா சரி, தப்பு அப்படிங்கிற விஷயமும் இருக்கத்தான் செய்யுது. ரைட்டா? உள்ளுணர்வும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. ஒரு எத்திக்கல் பிஹேவியர், ஒரு மொராலிட்டி அப்படின்னு வரும்போது, அதுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ரைட்டா? இத தான் தே கால் இட் அஸ் மாரல் இன்ட்யூஷன் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ என்னன்னா நோட்ஸ் எழுதிக்கங்க. பீப்பிள் கேன் டைரக்ட்லி know what is right or wrong through an immediate instinctive awareness. ரைட்டா? இந்த இமிடியேட் இன்ஸ்டிங்க்டிவ் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் மாரல் இன்ட்யூஷன். புரியுதா? கேள்விகள் எப்படி சார் கேட்பாங்க? அப்படின்னா, எத்திக்ஸ் அப்படிங்கிறது யாராவது சொல்லிக் குடுத்து தான் வரணுமா? உங்களுக்கா எத்திக்ஸ் இருக்காதா? அப்படின்னு கேள்வி கேட்டா, இல்ல. சொல்லிக் குடுத்தும் இருக்கு. சொல்லிக் குடுத்து இருக்கிறது இல்லன்னு நான் சொல்ல வரல. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இயல்பாவே ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. அதற்கான காரணங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாரி இட் இஸ் செல்ஃப் எவிடென்ட். இயல்பாவே நமக்கு தெரியும். யாரும் சொல்லி தர தேவையில்ல. எதுவுமே வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான தேவையும் கிடையாது. ரைட்டா? அதே மாரி மொராலிட்டி அப்படிங்கிறது பொதுவா அந்த கல்ச்சர், பெர்சனல் ஒப்பீனியன் அப்படிலாம் கிடையாது. நீ எந்த சமுதாயத்தில வேணா இருக்கலாம், எந்த ஊரா வேணா இருக்கலாம், என்ன பாஷை வேணா பேசலாம். மனிதத்துவம், மனிதநேயம் அப்படிங்கிறது மேல தூக்கி வரும். அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் தான் மாரல் இன்ட்யூஷனிசம். ரைட்டா? காம்ப்ளக்ஸான சிச்சுவேஷன் என்ன பண்ணணும்னே தெரியல. அப்படின்ற இடத்துல எது மேலோங்கி நிற்கும் அப்படின்னா, இந்த மாரல் இன்ட்யூஷன் தான் மேலோங்கி நிற்கும். புரியுதா? ஓகே. ரூல்ஸ் தேவையில்ல, ரீசனிங் தேவையில்ல. அதெல்லாம் தாண்டியும் சரி, தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கும். அப்போ உள்ளுணர்வு மூலியமா சரி, தப்புங்கிறதும் இருக்கு. லீகல் இஷ்யூஸோட நான் வந்து இதுதான் சரின்னு சொல்ல வரல ரம்யா. இதுவும் ஒரு பார்வை. இத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரைட்டா? இருக்கா இல்லையா அப்படின்னா, இதுவும் ஒரு பார்வை. சில இடத்துல வெளிய சொல்லி தான் இருக்கும். ரைட்டா? இப்போ ஒரு மேரேஜ் எப்ப பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த சமுதாயம் தான் ஏத்துக்குது. ரைட்டா? 2மே இருக்கு. அப்ப சில விஷயங்கள் உள்ளுணர்வு சார்ந்திருக்கு. நெறைய விஷயங்கள் மேபி பல விஷயங்கள் இது ஒரு 2 இதுவுமே இருக்கு. அத தான் நான் பேலன்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தான் அப்படிங்கிறதுக்கான ஆர்குமென்ட் நீங்க குடுக்கணும்ல. அதுக்காக நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? ஒரு டிபேட் மாரி நெனச்சுக்கங்களேன். இப்ப டிபேட்ல ஒரு சைட் ஆஃப் ஆர்குமென்ட்ட நீங்க இப்ப கேட்டுருக்கீங்க. ஓகே. டன். முடிச்சுக்கலாமா? அடுத்த கிளாஸ் எப்போன்னு தெரியல. மேபி ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேக் இருக்கும்னு நெனைக்கிறேன். அத முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சரியா? டன். தேங்க் யூ. ஹோப் கிளாஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? ஏதாவது நான் மாத்திக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? இந்த கிளாஸ்ல வென் லெட் அஸ் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லிடுங்க. எதா இருந்தாலும். எனிதிங் தட் யூ வாண்டட் டூ சேஞ்ச் ஸ்பீட் மட்டும். நோட்டட். குறைச்சுக்கிறேன். அதனால உங்களுக்கு இடையில இடையில பாஸ் பண்ணி புரியுதா, தெரியுதா அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்கேன். அடுத்த வாட்டி ஐ வில் கீப் இட் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஓகே. டன். சரிங்க. நன்றிகள். தேங்க் யூ.